கடந்த வாரம் நாம் சபையாய் அழைக்கப்பட்ட அந்த மேன்மையும் நாம் அழைக்கப்பட்ட ஜனம் நாம் யோசித்தோம். இந்த வாரம் கூட நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் இந்த அழைக்கப்பட்ட மக்கள். அவர்கள் 41ஆம் வசனம், அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நான் தான், நாங்கள் தான், எங்களால் தான் இது நடந்தது, நான் தான் பாவி என்ற உணர்வுடனே கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். யாருக்காகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, சந்தோஷமாய் நான் எனக்குன்னு ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே, எனக்காக நீர் பேசினீர், என்னோட பேசினீர். அப்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் தான் சபை. இங்கே நான் வாசிக்கிற 47ல் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது இப்பவும் நடந்து கொண்டே இருக்கிறது, இனியும் நடக்கும். அப்பவும் அப்படி நடந்தது, இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் அது நடக்கும். ஆனால் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து தம்முடைய சபையில் சேர்த்திருக்காரா அப்படின்னு சொல்லி நான் நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். அநேக காரியங்களில் நாம் உள்ளே வந்து விட முடியும். சபைக்கு வருகிறது ஒரு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு பெரிய விஷயமே அல்ல. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு கிறிஸ்தவ மத்தியில். அது ஒரு மெரிட் பேசிஸில் இருக்குது. சமுதாய அந்தஸ்துன்னு கூட வந்துருச்சு. எவ்வளோ பேர் நீங்கள் அப்படி வழங்கியிருக்கேன்னு. ஆதி கிறிஸ்தவருடைய பேர் இந்த கிறிஸ்தவர்கள் மேலே இப்போ இருக்கிறதுனால ஆதி கிறிஸ்தவருடைய தரம் இந்த கிறிஸ்தவர்கள் மேலும் இருக்கும் அப்படின்னு நம்பி ஜனங்கள் சபையை ஒரு பெரிய அற்புதமான விஷயமாய் பேசுகிறார்கள். ஆனால் அது அப்படி இப்போ இல்லை என்பது வேற விஷயம். நாம் என்ன சிந்திக்கலாம், உண்மையாகவே கர்த்தர் என்னை தம்முடைய சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்காரா? அவர் அனுதினமும் சேர்க்கிறார். இப்பவும் அதை செய்கிறார், இனியும் அதை செய்வார். அப்படி கர்த்தர் என்னை சபையிலே என்னை ரட்சித்து என்னை ஞானஸ்நானப்படுத்தி, ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சபையில் சேர்ந்தவர்கள் என்று போய் சொல்லலை. நம்ம ஞானஸ்நானம் எடுப்போம், அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வசனத்தை பேசி சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய பாவத்துக்காகத்தான் கிறிஸ்து மரித்தார், நான் தான் அவரை சிலுவையில் அறைந்தவன், நான் டைரக்டாக அப்படி செய்யலனாலும் என்னுடைய பாவங்களுக்காகத்தான் என் ஆண்டவர் மரித்தார் என்கிற உணர்வுடனே கூட இருதயத்தில் மேலே படிச்சுங்கன்னா தெரியும். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று துக்கம் உள்ளத்திலே இருந்தாலும், தேவனே உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம் மருந்துன்னு ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்படி சேர்க்கப்பட்டவன் தானா நானும்? அப்படித்தான் பிள்ளைகள் வாலிபர்களாக நம்ம சிந்திக்கும். ஏதோ வந்திருக்கலாம், பிறப்புனால நம்ம வந்திருக்கலாம், ஒரு கட்டாயத்தினால வந்திருக்கலாம், வேற எங்கேயும் போக வழி இல்லை, இப்போ போக முடியாது, மானக்கேடு, நான் வந்திருக்கலாம்.
யாரோ என்னை கட்டாயப்படுத்துகிறதுனால் நாம் வரலாம், வந்திருக்கலாம். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட என்னை எப்படி எழுதியிருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஐயா உங்க ஈவு. இந்த ரட்சிப்புன்னு உணர்வடைந்து இருதயத்தில் தாக்கப்பட்டவர்களாய், நொறுங்குண்டவர்களாய், பணிந்தவர்களாய் இருக்கிற ஜனங்களை தேவன் தம்முடைய சபையிலே சேர்க்கிறார். உண்மையாகவே அதை தேவன் இப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார், இனியும் செய்வார். ஆனால் தேவனுடைய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டவர்களாக இருந்தால், சேர்க்கப்பட்ட மனிதர்களாக இருந்தால், நமக்கு இருக்கிற அபாயத்தை நாம் விளங்கிக்கணும். நம்முடைய ஆரம்பம் ஒருவேளை சரியாக இருந்திருக்கலாம். ஒரு சில கிறிஸ்தவர்களை பற்றிய அப்போஸ்தலன் அவர் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ஒரு அருமையான எபிரேய கிறிஸ்தவர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட மக்கள். ஆனால் அந்த ஜனங்கள் முந்தின நாட்களை நினையாமல் போன ஜனங்கள். 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது. இப்போ நம்முடைய நிலை, முந்தின நாட்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. பின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சபைக்குள்ள நுழைஞ்சது உண்மைன்னா, இப்போ நமக்கு ஏற்படுகிற அபாயங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கத்தான் சார். என்ன நடந்துன்னு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த கிறிஸ்தவர்கள் எப்படியோ மாறி இருந்திருக்கணும். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி மாறாமல் போயிட்டாங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர்களை கேட்டவளை விட்டு விலகினார்கள். அப்போஸ்தலன் அதை அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. 2ஆம் அதிகாரம் 1 வசனம், நீங்கள் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு, அப்போஸ்தலன் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார், நாம் கேட்டவைகளை விட்டு தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட, எப்படி பேசுகிறார்? 5ஆம் வசனம் 4ஆம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கேட்டவர்கள் நீங்கள். ஆனால் இன்னைக்கு கவலை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம சரியாக வரணும். ஃபஸ்ட்டு சரியாக வரலைன்னா முதல் கோணல் முழுசும் கோணல் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்ம தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போக முடியாமல் இருக்குன்னா நம்ம முதல்ல கோணல், நம்முடைய மறுபிறப்பிலே பிரச்சனை, நம்ம வந்த விதமே தப்பு. ஏதோ அப்பா கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க, சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருந்து தடிக்கு வந்து விழுந்துட்டோம். இங்கே தப்பாக விளங்கக்கூடாது. நல்லபடியாக ஆழமாய் மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், நான் பாவி என்கிற உணர்வுடனே மார்பில் அடித்துக்கொண்டு தேவனால் நீதிமானாக்கப்பட்ட மனுஷனாய் சபைக்குள்ளே வந்திருந்தால், அவர் கட்டுகிற சபைக்குள்ளே வந்திருந்தால், அவர்களுக்கு எப்போதும் ஒரு மிகுந்த பயம் இருக்கும். அது எங்கே எழுதியிருக்கு? கவலை இருக்கும் தங்களுடைய ரட்சிப்பை குறித்து. அவர்களுக்கு ஆனந்தம் உண்டு, ஆனாலும் பாவத்தை குறித்து ஒரு துக்கமும் உண்டு. பாவத்தில் துக்கத்திலே அழிந்து போவர்கள் கிறிஸ்தவர்கள். பாவத்தை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, பாவத்தை குறித்த பெரிய துக்கம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில வெளியில பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆனந்த தைலத்தினால் தேவன் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்கள் இருதயத்திலே தாங்கள் தேவனுக்கென்று இருக்கிற காரியங்கள் குறைவை கண்டு பயங்கர துக்கி. ஒரே நேரத்தில் இது ரெண்டும் நடக்கும். ஒரு தாய் தாம் பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறது போல அதுல பெரிய கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உள்ளத்துல பிறப்பை நினைத்து பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது போல அவர்கள் ஒரு நாள் நான் மகிமடைவேனே என்ற மகிழ்ச்சியினால் இருக்கிறார்கள். எப்ப கேட்டாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறாங்க.
ஆனால் அவங்க இருதயத்தில் தேவனே உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்தக்கூடாதுங்கிற ஆழமான துக்கம் அவர்களுக்கு ஒரு சேர ரெண்டு ஒன்றா தான் இருக்கு. இவங்க தான் கிறிஸ்தவங்க. இந்த கிறிஸ்தவர்கள் அப்படி அதை கவலைப்படலை, கேட்டவைகளை விட்டு விலகுனாங்க. எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும்னு சொன்னார். தேவன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்தை அவர்கள் ஜாக்கிரதையற்று எடுத்தார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம். அவர்கள் பால் குடிக்கிற குழந்தைகளாய் போய்விட்டார்கள். 5ஆம் அதிகாரம். பால் குடிக்கிற குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் போய்விட்டார். ஒருவேளை நல்லா வந்திருக்கலாம், ஆனால் இப்போ கேட்டதை விட்டு விலகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் எப்போவுமே ரட்சிக்கப்படணும். நான் 15 வருஷமாக வர்றதுனால ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறது தான் தப்பு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, பரிசேயர்களை போல நடக்க போகுது. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்றதுனால தான் ரட்சிப்பு கிடைக்காம போனது. சிலர் சபையை நாம் பெருசாக அப்படி கட்டுறோம், நல்லது, நான் சபை உயிர்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது தலை இல்லாததல்ல. அது தலை இல்லாத ஒரு உடலை நான் கட்டிக்கிட்டு அழுகலை. ஒரு சிலருடைய வைராக்கியம்லாம் தலை இல்லாத ஒரு உடலை கட்டிக்கொண்டு அதை வர்ணித்து கொண்டு அதை பெருமை பேசிக்கொண்டு அதை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற மதிகேடர்கள். அப்படி இல்லை. நமக்கு பிரதானம் தலை. சபையின் தலைவர் கிறிஸ்து. கிறிஸ்துவை நான் விட்டுவிட்டால் இதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலர் கிறிஸ்துவை விட்டு இதை கட்டி கொண்டிருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவில இணையல. தலையிலிருந்து சரியான சிக்னல் ஒவ்வொன்றும் கிடைக்கல. நாம் என்னமோ ஒன்று செய்யணும், நாம் என்னமோ ஒன்று செய்யணும், ஏதோ சொல்லிக்கிட்டே குழப்பிட்டு கிடக்கிறோம். அப்படியெல்லாம் யோசிக்கல. நான் நேற்று கூட யோசித்த ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னமோ குழப்புறார், வாழ்க்கையே குழப்பிக்கிட்டு கிடக்கட்டும். என்னமோ நம்ம ஒன்று செய்யணும்னார். என்ன செய்யணும்னு தான் கேட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்கன்னு சொல்ல தெரியல. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தையும் செய்கியும் நம்மளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணம் அப்போ எனக்கு பழிச்சு வந்தது கேட்டிருக்கலாம், அல்லது எனக்கு அது புதுசாக தான் அப்படி தான் யோசிக்கிறேன். சாப்பாட்டு தட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே ஒரு முறுக்கு இருந்து அதை எடுக்கிறேன் நான். இப்போ முறுக்கு எடுக்க சொல்கிறது யார்? மூளை. அந்த முறுக்கு அப்படியே கையில் எடுத்துட்டா அப்படியே முறுக்கு எடுத்துட்டோம்னு சாப்பிட்டோம்னு அர்த்தமா? இல்லை, அதை எடுத்து கொண்டு போய் வாய்க்கு கொடுக்க சொல்லணுமா வேணாமா? அது யார் சொல்கிறது? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ எடுத்தேன்னு தின்னேன்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு நடுவில் நடக்கிற செயல், அதை எடுத்துக்கொண்டு போய் மூக்கில் இல்லை, அதை எடுத்துக்கொண்டு போய் காது கொடுக்கறதுக்கு இல்லை, அதை எடுத்துக்கொண்டு போய் வாய்க்கு கொடுக்கணுன்ற செயலை செய்கிறது யாரு? மூளை. அப்ப எல்லாமே தேவன். அவர் தான் அந்த மகிமைக்கு பார்த்தார். நான் எடுக்கலாம், நான் வாய் கொண்டு வைக்கலாம், எல்லாம் நமக்கு பார்த்தா அதெல்லாம் நம்ம செஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த செயலெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு? மூளை. சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா மூளை அதுதான் இதெல்லாம் நம்மளே செயல்படுது. ஒரு சின்னூண்டு ஒரு குப்பிச்சில், எப்படி சொல்ற, பாட்டில் ஓடு காலில் குத்துன வலிக்குதா? அதை சொல்கிறது யாரு? சரி இப்படி தேய்ச்சி விட்டுட்டு போன்னு சொல்லுதான். அப்படியே நின்று அப்படியே குனிஞ்சு கையால் இதெல்லாம் யார் கொடுக்குறான்? இப்படிப்பட்ட தெய்வ விசுவாச எப்படி எழுதியிருக்காது சொன்னமே, கிரியும் நம் செய்யும் உண்டாக்குறவராக இருக்கிறார் தேவன். அப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளாமல், தலையை பற்றி கொள்ளாமல் இதில் உளுந்து பிறன்றவங்களால தான் இப்போ பிரச்சனை. பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். தலையோடு கூட நாம் ஐக்கியப்படாமல், ஓகே, நாம் இந்த சரீரத்தோடு ஒருத்தரோடு ஒருத்தர் நம்ம ஐக்கியப்படுகிறதே பெருசாக எடுத்துக்கொண்டு இதை புகழுகிறதும் இதை பார்க்குறதும் ஐக்கியப்பட்டுட்டோம் சிரிச்சிட்டதும் காப்பி குடிச்சிட்டதையும் இதையுமே நம்ம பெருசாக நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு விளங்கிக்கிறணும். இது ரெண்டாவது நடக்க வேண்டியது. ரெண்டாவது நடக்க வேண்டியதை முதல்ல வச்சா எப்படி இருக்கும்?
அதான் இப்போ நடக்கிற தப்பு. ஓகே, இந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் போனாங்கன்னு பாருங்க. நிறைய விஷயங்கள் அவரோட பேச வேண்டும் என்று அப்போஸ்தலன் விரும்புகிறார். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 11ஆம் வசனம், அவர்கள் கேள்வியில் மந்தமாக போயிட்டாங்க. அவங்களை இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு வரார். அவர் சொல்கிற விதத்தை சொல்கிறேன் இப்போ நான் எப்படின்னு. கேள்வியில் மந்தமாக போனாங்க அப்படின்னா காதெல்லாம் வேறு விதத்தினால அடைபட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமாய் படலை. ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையையும் சத்தியத்தையும் அறிந்து நம்ம விடுதலையாகணுங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு பெருசாக தோணலை. ஏன்னா நம்ம மனுஷனோடு ஆழமான ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். அதுவே நமக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. கேள்வியில் மந்தமாயிட்டோம். அடுத்த வசனம் 12, காலத்தை பார்த்தால், நாம் கடந்து வந்த காலத்தை பார்த்தால், நாம் சபையிலே சேர்க்கப்பட்ட காலத்தை பார்த்தால், கவனிங்க, நாம் சபைக்கு வந்த காலத்தை பார்த்தால், நான் ரட்சிக்கப்பட்டேன், சந்தோஷப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நான் சந்தோஷமாய் ஆரம்பித்த அந்த காலத்தின் துவக்கத்தை பார்த்தால், இப்போ நான் காலத்தை பார்த்தால் அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களாக இருந்திருக்கணும். இப்போ என்னன்னா கோபத்துக்கிட்டு போய் சுவிசேஷம் சொல்கிறோம். இங்கே கோபம், இந்த கோபத்துக்கு ஒரு மாற்று வேற ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறேன். இங்கே ஐக்கியம் இல்லை, எல்லாம் போச்சு. ஏதாவது ஒரு பிடிவாதம், ஏதாவது ஒரு மனுஷிக மாம்சம், என்னத்தை தான் போதிக்க போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. வீம்புக்காலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ காலத்தை பொறுத்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேச வசனங்களை மறுபடியும் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை இன்னும் அதெல்லாம் யோசி வளரலை நீ அப்படின்னு சொல்கிறார். என்ன கேட்டதை விட்டாங்க, மந்தமானாங்க. இப்போ அப்படியே காரியங்கள் சரிக்கிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கு. இன்னும் 6ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான காட்டமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். கடினமான வார்த்தையை பேசி 6ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இன்னும் இப்படி வாழுகிறீங்களே, ஆரம்பித்தது நல்லா தானே இருந்தது. இப்படி அவர் பேசி 10ஆம் அதிகாரத்துக்கு வருகிறார். 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்னு பாருங்க. அதான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரமும் பேசுகிறார். அவர்களே, நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பித்த கிறிஸ்தவர்களே, இப்போ நீங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் போய் விழுறீங்க. தெய்வ பயமில்லாமல் கையில் போய் விழுறீங்க. குடும்பம், சபையில் ஐக்கியம், நான் பார்த்தா தான் சொல்கிறேன். குறிப்பாய் சகோதரிகள் மத்தியில் இப்போ நடக்கிற ஒரு அபாயம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் போய் விழுகிறோம். அப்படி பேசிட்டு தான் சொல்லுகிறார், முந்தின நாட்களை நினைச்சுக்கீங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகிச்சிங்களே. நீங்கள் எனக்கு எப்படி இருந்தீங்க? எதுனாலும் விசுவாசம் தான் பெருசு, என் ஆண்டவர் தான் பெருசு. எந்த உபத்திரமும், எந்த நிந்தையும், எந்த பரிகாசத்தை சகித்த ஜனம் அல்லவா நீங்கள். 33, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டவர்கள். இன்னும் அவர் பேசுகிறதை பாருங்கள். அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள். இன்னைக்கு காசு பணம் இருக்கிறவர்களை சபையில் ஒட்ட பார்க்குறோம். தேவ சித்தம் செய்து பாடுபடுகிற ஜனங்களை நிந்திக்க பழகிட்டோம். இப்போ காசு உண்டாக்குறவர்களை பரிசுத்தவான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்னன்னே புரியலை, சூதுவாது புரியலை, நீதிமானை நாம் நித்தம் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். நீதிமான் யார் நமக்கு தெரியல. பாவிகளின் பின்னாடி நம்ம ஐக்கியம் பெறப்பட்ட தேவனை விட்டு எப்படியாவது தேவனை விட்டு அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. இப்போ இங்கே மனுஷனோடு நெருக்கமாக இருக்காங்க. சிரிக்கணும், கை கொடுக்கணும், கல்யாணத்துக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், நமக்கு 4 பேர் வேணும்னு இப்போ மனுஷனோடு இந்த குச்சியை நீட்ட ஆரம்பிச்சிடும். இது எப்படி போனால் என்னன்னு முடிவு பண்ணி விட்டோம். இப்போ நான் இப்பெல்லாம் பங்காளியாக ஆகிறது யாருக்கு? குறை பேசுகிறோம். யாரையாவது இருக்க 2 பேர் குறை பேசி நான் பார்க்குறேன். நான் என் மனைவிக்கிட்டே சொல்லுவேன், யாரையாவது ஒருத்தரை பற்றி ஒரு சம்பவத்தை பேசினா புருஷன் முன்னாடி அப்படியே நெருக்கமாக இருக்கும் உட்காந்து பேசுகிறது.
மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு இப்படி பேசினாலே ரொம்ப ஐக்கியம் வேணும். மாமியாரை பற்றி குறை சொல்லுகிற 2 மருமக்கள் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க சபையில். ஏன்னா அவங்களுக்கு இவங்க தீனி போடுறாங்க மாம்சத்துக்கு, இவங்க மாம்சத்துக்கு அவங்க தீனி போடுறாங்க. அப்புறம் என்ன, தின்னு கொழுத்து வளர வேண்டியது தானே, குறை பேசுகிறது. இது வளர விடாது. இந்த கொழுப்பு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு விடும். நல்ல ஐக்கியம் படுறவங்களாம் பார்த்துருக்கேன் நான். குறை பேசிகிட்டு இருக்கவங்க நல்ல ஐக்கியம் இருக்கும். ஏன்னா இவரை போலே அவர் மனம், அவரை போலே இவரு மனம். அரசியலா ஸ்டாலின் அப்படின்னா 2 பேரும் அப்படியே நெருங்கிடுவாங்க. பொலிட்டிக்கலாக அப்படியே நெருங்கி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்படின்னு தெரில. சிலர் சீரியல் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த சீரியல்னால் சரியாக போயிடுச்சு. போடு என்னத்த பிரிமணியை போடு உட்காரு, அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு ஐக்கியம்தான். சபையில் இருந்துக்கிட்டே குடும்பங்களாக நாம் இப்படி இருக்க அழைக்கப்படலை. தெய்வ பயம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது வேடிக்கையாக்கப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தினத்தை நிந்திக்கப்பட்ட மக்களுக்கு பங்காளிகளாக இருந்தவர்கள் இப்போ பகையாளியாய் மாறலனாலும் கொஞ்சம் அப்படியே விலகிட்டாங்க. இப்போ அவங்களெலாம் பங்காளி இல்லை. இப்போ பங்காளிகள்லாம் எது எப்படி போனாலும் சரி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 34 நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நீதி நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தவர்கள் நீங்கள். அன்றைய அரசாங்கம் கிறிஸ்தவனாக இருந்தால் அது தரமாட்டோம், இது தரமாட்டோம், உங்களை அதை பிடிங்கிறோம், இதை பிடிங்கிறோம்னு சொன்ன போது அது கிறிஸ்தவரோட சொல். இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் விட்டால் பரவாயில்லன்னு விட்டவங்க, ஆஸ்திகளை கூட கொள்ளையடிச்சிட்டு போனால் பரவாயில்லன்னு விட்டவர்கள். வீடு இல்லைன்னா பரவாயில்ல, வேலை கொடுக்கலன்னா பரவாயில்ல. அப்போ இருந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட நிந்தைகளெல்லாம் கொடுத்தது அவர்களுக்கு. இயேசு நாமத்தை பின்பற்றுகிற சீசர்களுக்கு அப்படியெல்லாம் இருந்த கிறிஸ்தவர்கள் தான் இவர்கள். என்ன சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆனால் இப்போ சந்தோஷமா இப்படியெல்லாம் செய்த நீங்க இப்ப இப்படி இல்லை. இப்ப நீங்க பின்வாங்குறீங்க. 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா நீங்க இப்ப பின்வாங்கி அப்படியே போறீங்க. தேவனுக்கு பிரியமா இருக்காதுன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனா நீங்க இருதயத்தில் அப்படியே பின்மாறுறீங்க. இப்போ உங்களுடைய கிரியையெல்லாம் வெளியிலிருந்து பார்த்தா எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஆனா உள்ளத்துல எல்லா சறுக்கலும் உள்ளத்துல வந்துட்டு. அன்றைக்கு சீசரா இருந்தீங்க, இன்றைக்கு சாதாரண ஆளா மாறிட்டீங்க. இப்பவும் விசுவாசின்னு பேரு, இப்பவும் விசுவாசின்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, சபைக்கு போறோம்னு பேர் இருக்கு. ஆனால் ஆதியில் இருந்த அந்த மனோபாவம் இப்ப இல்லை. ஆதியில் இருந்த சீசத்துவமெல்லாம் இப்ப இல்லை. அது அப்படியே நழுவி நழுவி அப்படியே பின்வாங்கி போகுது. இப்ப கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இப்ப எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே ஆமாம், ஆனால் விசுவாசிக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தான். சபைக்கு போகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், இவர்கள் மாறினது. ஆனால் அதை இதையும் செய்யாமல் இருந்து கஷ்டப்பட நாங்கள் விரும்பலை. சீசராக இருந்து நிந்தை அவமானமும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவையும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், இதையும் வைத்துக் கொள்கிறோம். பிரச்சனை ஓஞ்சிச்சா இல்லையா? இதை செஞ்சால் நிந்தை அவமானம் உபத்திரம் வேண்டி வராது. அப்போ இதையும் வச்சுக்குவோம். எதை? ஒத்த போக்கு, ஒரு உலகத்துக்கு ஒத்த போக்குன்னு வச்சுக்கணும். உலகத்தோட ஒத்து போவோம். சாதாரண மனுஷரை போல எல்லா காரியங்களும் நம்ம மாறி போவோம். பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு உபத்திரவம் கிடையாது, நிந்தை கிடையாது, அவமானம் கிடையாது, பரியாசங்கள்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறோம். இப்போ இயேசுவை விசுவாசித்தோம்னா ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்படும். சீசனாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை நாம் தவிர்த்திடலாம். நிந்தை போராட்டங்கள் பிரச்சனைகளை தவிர்த்திடலாம்னா நாமும் ஒரு சில விஷயங்களை சீசனாக இருக்கிறதை தவிர்த்து விட்டால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு வராது. கேட்டால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருதயத்தில் ஏற்படுற பெரிய பின்மாற்றம்.
பால் குடிக்கிற குழந்தை மாதிரி மாறி போனாங்க எல்லாம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை, கேட்டவைகள் விட்டு விலகினாங்க, மந்தமானார்கள். அப்படி அவன் வாழ்க்கையில் எல்லாமே அப்படி அப்படி சரி 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 வந்துட்டு அவர்களுக்கு தான் இவ்வளோ பெரிய உற்சாகமான வார்த்தைகள் எடுத்து அவர் பேசுகிறார். நீங்கள் இப்படியெல்லாம் சகிச்சிங்களப்பா, இப்படியெல்லாம் வாழ்ந்தீங்களப்பா, போராட்டத்தை சகித்தவர்களால் நீங்கள் பங்காளிகளாக இருந்தவர்கள் அல்லவா, கொள்ளையிட கொடுத்தவர்கள் அல்லவா, இன்றைக்கோ நீங்கள் இப்படியெல்லாம் பின்மாறி காரியங்களை ஈடேற விசுவாசிக்காமல் 39 வசனம், கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாக இருக்கிறீங்களே, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்கள் அல்லவா இருந்திருக்கணும். அது நெகட்டிவாக அப்படி எழுதியிருக்கல, படிச்சிங்கன்னா அப்படி தான் அதனோட அர்த்தம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்காமல் கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாக இருக்கீங்களே. ஒரு மனுஷன் பின்வாங்கினதை பாரு எப்படின்னு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எத்தனையோ முறை நாம் கேட்டுக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். பேதுருவை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவருடைய முகத்துக்கு முன் வாழ்ந்தாரா, முகத்துக்கு பின்னாடி வாழ்ந்தாரா? ஆரம்பம் எப்படி இருந்தது? முன்னாடி. புரியுதா நான் சொல்றது? யாருக்கு முன்னாடி வாழ்ந்தார்? மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்னாடியே வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தான் வாழ்ந்தார். அவர் முகத்துக்கு முகம் தான் பார்த்து பேசினார். அப்படித்தானே ஆரம்பிச்சார். அவரை பார்த்து முகத்தை பார்த்து பேசி உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தான். தனியே அழைத்து கொண்டு போய் பின்னாடி புறம் பேசலை. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு அலைகிறாரு, நாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவர் எல்லாத்தையும் ஊற்றி கவுக்க பார்க்குறாரு. என்ன மனுஷன் இவர், எந்த ஞானமும் இல்லையான்னு சகோதரத்தில் போய் புரணி பேசிக்கிட்டு இல்லை. எதுனாலும் நானும் சொல்கிறேன், நேரடியாக சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். நேரடியாக தேவனுக்கு முகத்துக்கு முன்னாடி வாழாதவர்களுக்கு மனுஷனுக்கு முகத்துக்கு முன்னாடி வாழ முடியாது. தேவனுடைய முகத்துக்கு முன்னாடி வாழுகிறவர்களுக்கு மனுஷர்களுக்கு முகத்துக்கு முன்னாடி வாழ முடியும். ஒன்று, அவர்களுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை மறைக்காமலும் இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் எதுனாலும் பழிச்சுன்னு சொல்லுவோம். ரெண்டும் தான். தேவனுடைய முகத்துக்கு மறைஞ்சு வாழுகிறவர்களால் மனுஷனுடைய முகத்துக்கு முன்னாடி வாழ முடியாது, புறந்தான் பேச முடியும். பார்த்தா அங்கே பிரதர் இப்போதான் ஜெபிச்சுக்கிட்டு உங்களை பற்றி இருந்தோன்னு கூட பேசிட முடியும் சட்டுன்னு. ஏன்னா தேவனுடைய முகத்துக்கு முன்பு வாழலை. மனுஷனுடைய முகத்துக்கு முன்னாடி வாழ்கிறதுனால நம்ம ஒரு அபிநயம், ஒரு நடிப்பிலேயே நம்ம காலங்கள் போக வாய்ப்புகள். இருதயத்திலேயே கடந்து குமுறலும் இருக்கும். ஆனால் பேதுரு தேவனுடைய முகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தார். அப்படித்தானே வாழ்ந்தார். மருவ மலையில் என்ன சொன்னார்? கூட போனார்ல ஒரு சீசரை, ஏவா விஷயத்தை பாரியா, எப்படி இருக்கு, மகிமையா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்படியா? அப்படிதானா? இல்லை, அவரை அழைச்சிக்கிட்டு வைக்க பாரு, என்ன மகிமையா இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவர்கிட்ட சொல்லுவோம். அப்படியா? முகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். உமக்கு ஒரு கூடாரம், 2 பேருக்கு ஒரு கூடாரம், மொத்தம் எத்தனை கூடாரம்? பின்னாடி பேசினாரா முன்னாடி பேசினாரா? முகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த மனுஷன். நம்ம மத்தேயு 16 வாசிக்கிறோம். அப்படியே அழைச்சிக்கிட்டு போய், லூக்கா 9 எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், அழைச்சிக்கிட்டு போய் இப்படியா அவங்களுக்கு இனிமே வரக்கூடாது, நாங்கள் இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாது. எங்கே பேசிக்கிட்டு இருக்காரு? முகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன். சீசர்களை எனக்கு சரியாக ஒரு ஞாபகத்துக்கு வரல, அதனால நீங்கள் சொல்லுங்கள். யோவான் வந்தார், பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு சகோதரன் அவர்கிட்ட இவன் காரியம் என்னன்னு கேட்டுக்காரு. இல்லை, எனக்கு நான் பார்க்கல. பேதுரு என்ன கேட்குறார்? எப்படி? அங்கே நின்றுக்கிட்டான். முன்னாடி வந்து இப்படி நடந்துக்கிட்டு போனால் முன்னாடி வந்து நின்று இப்படி நின்று முகத்தை பார்த்து இவன் காரியம் என்னன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? நீ ஓ வேலையை பாரு, நான் வர்ற வரைக்கும் இவன் இருக்க சித்தமான உனக்கு என்ன, நீ
என்னை பின்பற்றி வா. அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ பேதுரு பாரு, இப்போ ஒரு நெருக்கத்துக்குள்ள பேதுரு போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரண்ட்ல இடம் இருக்கும்போது இங்கே வாங்க போஸ்கோ. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை? அவர் ஆண்டவரே சொன்னார், நீ 3 முறை மறுதளிப்பாயின்னு சொன்னார். இப்போ 3 முறை மறுதளிச்சார். பிரச்சனை பெருசாகிட்டு ஆண்டவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்போ அங்கே நீங்கள் 3 சுவிசேஷத்திலே வாசித்தீங்கன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, உன் பேச்சு அப்படி சொல்லுதுன்னு சொன்னாங்க. ஐயோ, பேச்சா? பேச்சை கூட, என் பேச்சு உங்களுக்கு இயேசு கூட இருந்ததுன்னு தெரியுது. ஐயோ, ஏதோ பேசிட்டேன், ஏதோ குழப்பிக்கிட்டு நீ அவர் ஒருவன் அல்லவா? எல்லாத்துக்கும் மடையடைச்சிட்டு காரியங்கள் அப்படியே நடக்குது. அப்போது இயேசு அங்கே காரியங்கள்லாம் பண்ணினார். காதை வெட்டினார்ல, எப்படி? எங்கே நின்று? ஆண்டவர் பார்க்க கண்ணுக்கு முன்னாடி. இப்படி ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவனுடைய கண்ணுக்கு முன்னாடியே வாழ்ந்த மனுஷன், பின்மாற்றம் எப்படி போகுது பாருங்க. மனுஷன் மறுதளித்தார். சொன்ன பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார். நான் தினந்தோறும் 53 வசனம், 22-53 லூக்கா, நான் தினந்தோறும் இப்படி தேவாலயத்தில் இருக்கேனே அப்படின்லாம் சொல்லுகிறார். 54, அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு படிங்க, பேதுரு தூரத்திலே முன் சென்றான். ஒரு பின்மாற்றம் எப்படி வருதுன்னு பாரு. தூரத்தில் எங்கே போகிறாரு? முகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ பின்னாடியே ரொம்ப தூரத்தில் போகிறார். இப்போ யாருக்கு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய நிலையெல்லாம் ஒரு சிலருடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சபையும் அது இதுவும். வீடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் எங்கேயோ போய்கிட்டு இருக்கார், நான் எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இயேசு முன்னாடி போகிறது மாதிரி, நான் பின்னாடி போகிறது மாதிரி ரொம்ப நெருக்கமாக தெரியும். சில ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா இப்படி கொஞ்சம் தூரத்தில் நின்று எடுத்தால் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும். நம்முடைய அபிநயம், நம்முடைய நடிப்புகள்லாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஷோவெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப நெருங்கி இருக்கிறது போல் அப்படி காட்டக்கூடாது. நெருங்கி இருக்கணும், முன்னாடி நிற்கணும். பேதுரு எங்கே நடந்திருக்கணும்? முன்னாடி நடந்து போய் அவரை பிடிக்கிறேன், என்ன பிடிங்களோ சொல்லியிருக்கணும். யாரை பிடிக்கிறேன், என்ன பிடி? ஆனால் பின்மாற்றம் அப்படியெல்லாம் இருக்காது. பின்மாற்றம் அவர் எப்படி போனாலும் பரவாயில்ல, காசு உண்டாக்குற வழியை பார், உழைக்க தெரிய வழியை பார். இங்கே சபை, அதாவது நிறைய விஷயங்களை நாம் விட்டவர்கள் தான். நான் என்னையும் பார்த்து சொல்கிறேன், நிறைய விஷயங்களை, எத்தனையோ விஷயங்களை. அதை எப்படி பேதுரு பேசுகிறார் அதை மட்டும் எடுத்து சொல்லி நான் போகிறேன். ரட்சிப்பை அவர் பிரகடனப்படுத்தின போது பேதுரு பேசின பிரசங்கம் எப்படின்னு தெரியுமா? 40 வசனம், 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை சொன்னபோது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியினுடைய எந்த மனோபாவமும் இந்த ஜனங்கள் பார்க்கறது போல எதையும் பார்க்காமலும், இந்த ஜனங்கள் பணத்தை பார்க்கறது போல பார்க்காமலும், இந்த ஜனங்கள் நெருக்கங்களை, மனுஷரோடு கொண்டிருக்கிற நெருக்கங்களுக்கு என்னமெல்லாம் செய்கிறார்கள் அப்படி செய்து ஒரு நெருக்கங்களை உண்டாக்காமலும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான பரிசுத்தத்தினால உண்டாகிற ஒரு ஐக்கியமும், தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு சரீரமாக சபையிலே ஐக்கியப்படுவர்களாயும், அப்படி இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். தலையை பற்றி கொண்டு சரீரமான சபையில் ஒருவரோடு ஐக்கியப்படுகிறவர்கள். தலையை விட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரி செத்த ஒரு உடலை வைத்து கொண்டு புகழ்ந்து கொண்டு கை கொடுத்தான் பார்த்தா என்ன சிரிக்க எங்கே இருக்கு? ஒன்றும் இல்லையா? வர்ணித்து கொண்டு நான் வருவேன், பிரயோஜனம் தலை இல்லையே உங்களுக்கு? நான் வருகிறேன், ஆனால் நாம் ஆராதிக்கிறது தலையாகிய கிறிஸ்து அல்ல.
இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை விட்டுட்டு வந்தவர்கள் நான். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வந்தவர்கள். ஆனால் இப்போ எல்லாம் அதை தொட ஆரம்பிச்சிருக்கோம். விட்டுட்டு வந்த எல்லாம் புறம் பேசுவதை விட்டதை விட தொற்றுருக்கு. இப்போ முறுமுறுப்பு போனது இப்போ வந்திருக்கு. மறுபடியும் ஜெயிக்கப்பட்டால் எழுதியிருக்கா ஒரு வசனம். எங்கே எழுதியிருக்கு? ஒன்று பேசுருவா எடுத்தவங்க யாராப்படியும் மறுபடியும் ஜெயிக்கப்பட்டார். ஒரு முறை இதெல்லாம் தோத்து போனது, இப்போ அவைகளெல்லாம் நமக்கு ஜெயம் கொள்ளுது. மொபைல் வந்த பிறகு இன்னும் பெரும் ஜெயம் எல்லாம் அது எடுக்குது. மொபைல் இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது தான். ஆனால் மொபைலே நமக்கு வாழ்வாய் மாறினவர்கள்லாம் இருக்கிறவங்க, வாலிபர்கள் சகோதரர்கள். இப்போ மொபைல் கொடுக்குற சந்தோஷத்தை போல கிறிஸ்து கொடுக்கறது இல்லை. அதில் பார்த்து சிரிக்கிறானுங்கிறதை விட கர்த்தர் கொடுக்கறது இல்லை. இங்கே ஆராதிக்கிறது இல்லைங்க, வீட்டில் பாடி ஆராதிக்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ஆராதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு நம்ம ஷோ ரொம்ப சீக்கிரம் காட்டிட முடியும். வீடுகளில் தனிப்பட்ட விதமாய் புருஷன், மனைவி, பிள்ளைகள் நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம். இங்கே ராகங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, மியூசிக் இருக்கிறதுனால பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது ஒழிஞ்சிருச்சுன்னா நம்ம பாட்டில் நம்மளோட சொந்த குரலில் ராகமோ எதுவோ 1 பேதுரு 2:20 பரவாயில்ல, நாம் அதை வாசிக்கணும்னு சொல்லல. ஒருத்தர் வாசிக்க யாராவது. இப்போ யாருன்னா உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புனவர்கள். ஒரு முறை ஒரு தடவை தப்புனோம், இப்போ அதே தப்புன அசுத்தம் எதையெல்லாம் தப்பிச்சு வந்தோமோ இப்போ முறுமுறுப்பு, குறை, நன்றி இல்லை, எல்லாமே தப்பினவர்கள் மறுபடியும் அதில் சிக்கிறோம். இப்போ படிங்க. ஐயோ அப்பா, என்ன மாதிரி வார்த்தையை பேசுகிறார் பேர். நாம் காரியங்களை மேலே அருமையாக எழுதியிருக்கு. நீங்கள் வாசித்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிப்போம். இப்படி ஜெயித்தவர்கள் இவைகளெல்லாம். ஆனால் இப்போ மறுபடியும் அவைகளால் சிக்கப்படுகிறோம். இச்சையினால் உலகத்தினுண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாகும் பொருட்டு வாக்கு தத்தங்களை பெற்ற ஜனங்கள் நாம். நீங்கள் படித்த வசனம் என்ன வருது? 2. இப்போ எப்படி சொல்கிறாங்க? திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் ஆக இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்புன ஜனம்னா. ஆனால் இப்போ தப்பாக போயிட்டோம். நீதியின் மார்க்கத்தை அறிந்து தங்களுக்கு ஒப்புவிட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுன்னு இருக்கு 21 வசனம். சபைக்கு வந்து நமக்கு காலப்போக்கில் காரியங்கள் தாறுமாறாய் போகலாம், தடுமாறலாம். நம்ம நிதானிக்கும். இதெல்லாம் வாழ்ந்த நான் இப்போ ரொம்ப தூரத்தில் நடக்கிறேன். ஆண்டவரே உங்களோட நெருக்கமா இல்லையே, முகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்போ உங்கள் பின்னாடி வாழுகிறேன். ஆண்டவருக்கு முகத்துக்கு முன்னாடி வாழுகிற ஜனங்கள் முன்னே வாழ்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாள். நான் ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிறேன், பின்னாடியும் தூரத்தில் இருக்கிறேன் நான். ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப இப்போ நம்ம பயப்பட தேவையில்ல. இங்கே வந்து ஒரு ஸ்கேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒரு ஸ்கேன் பண்ணுறான். மனதின் ஸ்கேன், பரலோகத்திலிருந்து ஒரு ஸ்கேன் பண்ணால் பயப்படக்கூடாது. உண்மையை சொல்ல எப்படி இருக்கும்? அங்கே நம்முடைய இருதயத்தின் நினைவு யோசனைகளெல்லாம் ஸ்கேன் பண்ணுது. எங்கே பண்ணுது? இந்த புத்தி உள்ள ஆராதனை. அப்படித்தான் இது, புத்தி உள்ள ஆராதனை செய்ய. எத்தனை பேர் இங்கே புத்தி உள்ள ஆராதனை செய்யக்கூடியவர்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட் அப்படியே அங்கே போனால் எப்படி, எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிதர்சனத்துக்காக நான் யார்கிட்ட என்ன மனத்தில் ஒரு கீறல் இருக்குது, மன வருத்தம் இருக்குது, யாரை பிடிக்கல, யாரோ எனக்கு என்னமோ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எதுக்கு என்ன வந்துச்சு தெரியல. இதெல்லாம் இருதயத்திற்கிற கசப்பும் அந்த குமுறலினுடைய வெளிப்பாடாக அப்படி ஸ்கேன் பண்ணால் அது எப்படி போய் அந்த ரிப்போர்ட் போய் சேரும்?
சில இடங்களில் ஸ்கேன் எடுத்தான்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ரூமெல்லாம் டாக்டர் ரூமுக்கு போயிருமா அவர் இங்கே வந்தெல்லாம் எடுத்து பார்க்கணும்னு இல்லை. அதே மாதிரி ஆண்டவர் இப்போ நம்மளை ஸ்கேன் பண்ணால் எத்தனை பேருடைய அதைத்தான் நம்ம மட்டும் தான் பார்க்கணும். ஸ்கேன் பண்ணால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு எப்படி பட்ட பகலாக இருக்கும். ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வந்தவனா, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும்னு நான் வந்தவனா, இப்போ நான் இருதயம் ரொம்ப பின்னாடி இருக்கா, என் மனோபாவங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்பவும் இருக்கா, உபத்திரவங்களை சகித்தேனே, எது போனாலும் பரவாயில்லன்னு போறேன்னு, என்னத்தையெல்லாமோ விட்டுட்டு வந்தேனே, மனுஷனுடைய மானம் மரியாதை சொந்தம் வந்தோம்னு இங்க வந்து இந்த ஜனத்தினுடைய மரியாதையை தேடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறேனே. அங்க சொன்னோம், நம்ம சாட்சி சொன்னோம், எல்லாம் நல்லதுதான். சொந்த பந்தம், அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் தம்பி, அதெல்லாம் ஒரு மரியாதையா மானமா சொந்த பந்தங்களுடைய அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்த நாம், உபத்திரங்களை சகித்த நாம், இங்கே ஓடி வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுடைய மகிமையை தேடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு அந்த ஸ்கேன் மூலமா அப்படியே ரிப்போர்ட் போனால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் தேர்வோம்? நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன், ஆண்டவரே அந்த ஸ்கேனில் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவனா நான் இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் தேர்வோன்னு நினைக்கிறீங்க? இப்படி நிற்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. அவருடைய நியாயாசனத்திற்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களாய் கேட்டது தான் குறைகள் இருக்கலாம், அதை ஒத்துக்கொள்ளும் மனோபாவம் இருக்கா? எந்த குறையும் இருக்கலாம், அதை ஒத்துக்கொள்ளும் மனோபாவம், ஆமாண்டவரேன்னு அந்த மனோபாவம் இருக்கா? இப்போ அன்னைக்கு இருந்ததா இல்லையா? அன்னைக்கு எப்படி இருந்தது? என்னை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு இருந்தது. இப்ப அன்னைக்கு சபைக்கு வரும்போது எப்படி வந்தோம்? திருமணமானவர்கள் யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் எப்படி சும்மா விளையாடக்கூடாது சகோதரா, வெள்ளையும் சொல்லையுமா நீங்களும் நானும் நின்னா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அன்னைக்கு எப்படி நன்றியா இருந்தோம் மனைவிக்கு, இன்னைக்கு என்ன இருக்கு பை அப்படியா தோணுது? செழிப்பா இருக்கா புருஷன் மேல? இருக்கு, குறைகள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எதுவும் ஒரு சடங்கா போகுதா? காலையில் இருந்துச்சா கைவாடி பயிலுக்கு சமைக்கணும், காப்பி கேட்பான். அன்னைக்கு அப்படி சிரிச்ச முகமாக கொண்டு வந்து கொடுத்த காப்பி. இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் விடுங்க, குப்பை. ஆண்டவரை பாருங்க, அன்னைக்கு எப்படி இருந்தது? தேவனே முழங்கால் படியிட்ட தாரதாரியா கண்ணீர் ஊத்துது, என்ன சொல்லுவேன் என்ன செய்வேன் இருந்தது. இன்னைக்கு ஏசுவ நாமத்தில் ஸ்தோத்திரம் அல்லேலூயா எதை ரெண்டு பாட்டு அப்படி பாடி விட்டு போயிட்டே இருக்கேன்னா, மனோபாவங்களை நான் சொல்றேன். நம்ம பாடுறோம், பாடலை, நிற்கிறோம், கையை கட்டுறோம், அதெல்லாம் வேற. நம்முடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கு? அன்னைக்கு இருந்தது போல இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் தாறுமாறாக்கி விட்டார். அவர்களை உற்சாகப்படுத்தினார், உணர்த்தினார். ஒன்று பேதுரு எபிரேயர் புஸ்தகம் அதை எப்படி செய்கிறாருன்னு பாருங்க. அப்போ சார் அந்த ஜனத்தை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போன ஜனங்களுக்கு அங்கங்கேயுமாய் அவர் பேசும்போது எப்படி பேசுகிறாருன்னு பாரு. 10ஆம் அதிகாரம் அங்கே தான் அவர் அதை பேசுகிறார். பரவாயில்ல, அவர்களை நேசிக்கிற ஆண்டவர் நம்ம யாரையும் தள்ளி விடுகிறதில்ல. குறைகள் உண்டு. அவர் ஸ்கேனை அப்படியே படம் பிடிச்சு அவருக்கு முன்னாடி தெரிஞ்சு எதாவது விட்டுட்டு போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து பக்கத்தில் வந்து பேசி மருந்து மாத்திரை கொடுக்குற ஒரு டாக்டர் போல் நம்மளை பேசி, என்ன பிரச்சனை, என்ன இப்போ உனக்கு நடந்துருச்சு, இப்படியெல்லாம் இருக்கிறம்மா, ஏன் இப்படி, என்ன கஷ்டம், அப்படி பேசி, இல்லை நான் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன், அன்பை கொடுத்து தயவை காண்பித்து இரக்கத்தை காண்பித்து காலை நிமிர வச்சு, இதில் தான் எழுதியிருக்கு, தளர்ந்த முழங்காலை நிமிர்த்தி காரியங்களெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். அதை எப்படி செய்கிறாருன்னு சொல்கிறார் அப்போஸ்தலன். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் 10ஆம் அதிகாரம் எவ்வளோ மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு 20ஆம் வசனம் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். பூரண நிச்சயமுடையவர்களாக வந்து சேருங்கள், பின்மாறாதீங்க, ஆதி நிலைக்கே திரும்புங்க. உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது இங்கே இல்லை, வீட்டிலையும் எங்கேயும் சத்துருக்கு முன்னாடி பிசாசுக்கு முன்னாடி உங்க நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர்
உண்மையுள்ளவராக இருக்கிறார், பயப்படாதீங்கன்னு தான் உற்சாகப்படுத்தினார். அடுத்த வசனம் சபை கூடுதலை பற்றி சொல்லுவார். இதுக்காகத்தான் சபை கூடுதல். நீங்கள் பயப்படாதீங்க, அன்புக்கும் நற்கிரிக்கும் ஆரம்பத்தில் கொண்ட அன்பை விட்டால் இப்பவும் அந்த அன்புக்கே கொண்டு வர, அன்னைக்கு அன்புனால கிரியை செய்தீங்க எதையும், இப்போ மாய்மானத்தினால் எதுவும் நடக்குது. அப்போ அன்புனால் ஒருவர் தாங்கணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி சபை கூட்டினவங்கெல்லாம் பாருங்க, கேட்டு பாருங்க, எப்படி இருக்கும் ஒரு சூதுவாது கபடற்ற அன்பு, எவ்வளவு நேர்மையான அன்பு. ஆனா இன்னைக்கு எண்ணிடலாம் ஜனங்களை. இதெல்லாம் தேவன் பார்த்து பரவாயில்ல எல்லாத்தையும் விட்டுட்டு, வஞ்சகம் வந்துட்டு, இப்போ கபடு வந்துட்டு, நடிப்பு வந்துட்டு, வேஷம் வந்துருச்சு, அன்புனா உதட்டோட நின்று போயிட்டு உள்ளத்தை தொடலை, பரவாயில்ல. அந்த நிலைக்கு, அதே அன்புக்கும் நற்கிரியைக்கும் நீங்களும் நாமும் ஏவைப்படும்படி ஒருவர் அன்னைக்கு கவனிச்சது போல இன்னைக்கு கவனிங்க. அன்னைக்கு ஒருவர் கவனித்து நாம் அப்படி வாழ்ந்தோம், ஒருவருடைய நன்மைகளை சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி குறை பேசலாம்னு யோசிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன உதவி செய்தா நான் போனேன், அவங்க எனக்கு இப்படி உதவி செய்தாங்கன்னு அவங்களை பற்றி பிறரிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம மனம் கெட்டு போனதுனால அவர்கள் என்ன செய்தாலும் தவறை சொல்லுகிறோம். நான் போனேன், முதல்ல வாங்கன்னு கேட்கல, காப்பியெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சரிதான், எங்கேயோ தறிக்கிட்டு போகுது நம்முடைய வாழ்க்கை. பரவாயில்ல, உங்களை அங்கே நான் கொண்டு வருவேன். அதற்காக ஒரு கவனித்து இந்த நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சபையை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு குறைவுகள்லாம் வரும்னு தெரியும். இந்த குறைவுகளை நிறைவாக்க சபைன்னு ஒன்று இருக்கு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் ஒருவர் நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். நாள் சமீபித்து வருகிறது, பின்மாற்றம் தொட்டிக்கும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. ஒரு நாள் போதும் வீணா போகிறது. சும்மா இங்கே எதையோ செஞ்சோம் எதையோ அப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. இதெல்லாம் நம்ம ஏமாந்து போகிறோம். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் தலையை விட்டு விட்டவர்கள், அவர்கள் சரீரத்துக்கு முன்னாடி அவயங்கள் ஒன்றையும் புகழ்ந்து கொண்டு அவயங்களோட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். ஒரு தலை இல்லாத ஒரு உடல் கீழே கிடக்குன்னா அதை கையெடுத்து நான் கொடுக்கலாம், கையை தூக்கி இப்படி நான் கை கொடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்தால் கை கொடுக்குற மாதிரி இருக்கும். தலை இல்லை, நான் தலையாகிய கிறிஸ்துவை பின்பற்றி வர சொல்லிட்டு மட்டும் முடிக்கிறேன். இப்படிப்பட்ட இது இப்படி ஒரு சபை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒருவர் உற்சாகப்படுத்துங்க. இல்லைன்னா கொலேசியர் புஸ்தகம் அப்போஸ்தலன் அவைகள்லாம் உணர்ந்து நமக்கு அதை எச்சரிப்பாய் பேசத்தான் செய்கிறார். 18 வசனம் 2ஆம் அதிகாரம் 18 வசனம் கொலேசியர். நாம் தப்பாக விளங்கக்கூடாது, வசனத்தை ஒரு மாதிரி வாசிக்கக்கூடாது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு இதெல்லாம் நம்ம நடக்கணும். ஒரு கபடற்ற அன்பு இருக்கணும், மாய்மாலம் இல்லாத அன்பு இருக்கணும், குறை பேசாத அன்பு இருக்கணும், இருதயத்தில் குமுறிக்கொண்டு இருக்கிற அன்பு இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். ஒருவரை பற்றி பேசணும், முகத்துக்கு முன்னாடி பேசணும், நேர்மையாக நடக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கணுக்களாலும் அப்படின்னா ஒவ்வொரு அவயத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு உண்டாகுது, ஏற்பட்டு அதோடு இல்லை. இப்போ அப்படியே ஒரு எல்லாம் நல்லா நெருக்கமாக அப்படி இருக்கிறது போல் நம்ம இருந்து இல்லை, அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டுன்னு ஒன்று இருக்குது. இணைக்கப்பட்டால் போதாது. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கோம், காப்பி குடிக்கிறோம், சிரிச்சுக்கிறோம், பேசுகிறோம், அப்பம் வைக்கிறோம், போதாது. அது இல்லை. அடுத்து என்ன எழுதியிருக்கு? உதவி பெற்று தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேற வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல நான் ஒருவரை போல ஒருத்தர் பார்த்து இல்லை, அதெல்லாம் இல்லை. என்னை பார்த்து நடந்தால், என்னை பார்த்து நீங்கள் ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும்னு தெரியல. நாம் வளர்ந்தேறுகிற, எப்படி எழுதியிருக்கு? தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் எது ஆதரிக்குது? இந்த கணுக்களாலும் கட்டுகளாலும் இணைக்கப்பட்டு. இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது? இதெல்லாம் இணைஞ்சு எங்கே போகுது? இந்த கை இதோடு நின்றுச்சா? இந்த சுண்டு வர்ற இதோடு நின்றுச்சா? இல்லையா? அது எங்கே தான் இணைஞ்சிருக்கு?
எப்படி எழுதியிருக்கு? அருமையாக எழுதியிருக்கு. வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாவிட்டால் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை ஆதரிக்கிறது தலை, மனுஷன் இல்லை. நாம கணுக்களாலும் கட்டுகளால் அப்படிதான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறோம். எல்லாம் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று அந்த உதவி இந்த உதவி உதவி பெற்று எல்லாம் பெற்று தலையை விட்டு விடுது. எல்லாம் அழகா இருக்கு ஒரு பாடி, ஆனால் தலை இல்லை. மூளை சாவுன்னு கேள்விப்பட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கும்? ஃபைன். ஏதாவது செயல்பாடு உண்டு? எல்லாம் இணைஞ்சிருக்கமே. நம்ம இந்த கை உடம்புல இருக்குது, அந்த கை கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மூளையிலிருந்து ஒரு சிக்னலும் இல்லை. மூளைச்சாவடைஞ்சவங்கள உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அவர்கள் தான் என்னது, உறுப்பு தானம் பண்ணுகிறவர்கள். ஆமாம், நம்ம இப்படி 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 சகோதரர்களோட சகோதரிகளோடு அப்படி இப்படி நம்ம ஒரு மாதிரி வளர்ந்து தலையை நம்ம பற்றி கொள்ளனா மூளை சாவு அடைந்த ஒரு உடம்பு மாதிரி. மூளைக்கு சாவு இல்லை, நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் சாவு இல்லை. நான் அங்கே தொடர்பு இல்லாமல் இருக்கேன், அவ்வளோதான். பற்றி கொள்ளாமல் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளலைன்னா இதெல்லாம் தான் நமக்கு பற்றி சொல்கிறாங்க. சபை கூடுதல் அது இல்லை. சபை கூடுதல் தலையை பற்றி கொள்ளணும். சபை கூடுதல் மனுஷர் முக்கியம் அல்ல, தேவன். இங்கே வந்திருக்கிறோம் தேவன், அப்புறம் தான் மனுஷன். நல்ல சபையில் இருக்கிறோம், புகழ்ந்து புகழ்ந்து பேசி பாருங்களேன் என்ன நடக்குன்னு. அதை பேசி பாருங்களேன், தலையோடு ஐக்கியப்படாமல். நமக்கு இருக்கிற வீம்பு அதெல்லாம் அதுதான். ஒரு சிலருக்கு இருக்கிற வீம்பே அதுதான். அது என்ன வீம்புனா, நாங்கள் நாங்கள் அப்படி நாங்கள் இங்கே இருக்கிறோங்கிறத வீம்பு. தலையோடு இருக்கியா? இந்த தாறுமாருக்கெல்லாம் பிரச்சனை என்ன? தலையிலிருந்து எந்த சிக்னலும் இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்ன போவேன்னு எழுதியிருக்கு பாருங்க. மாயமான தாழ்மைக்கு போயிடுவேன். இயேசுவை போல தாழ்மை இல்லாமல் மனுஷனை போல நடிக்கிற மனத்தாழ்மை உள்ளவனாய் போய்விடுவேன். ஆண்டவரே, அப்படி நான் போகக்கூடாது. என்னை ஆதி நிலைக்கு இழுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. என்னை உற்சாகப்படுத்து, என்னை பலப்படுத்து. நான் எப்படி வந்தேன், எப்படிப்பட்ட உற்சாகமாக இருக்கேன், இன்றைக்கி எப்படி பின்மாறுகிறேன், ஏன் குழந்தமாக இருக்கிறேன், பால் குடிக்கிற மாதிரி இருக்கேன். காலத்தை பார்த்தா போதகராக வேண்டிய நான் எனக்கே ஒன்றும் புரியாமல் இருக்கேன். ஒரு சிலர் தங்களுடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எப்பா இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே யாராவது மாட்டுனாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே சகோதரிகள் என்னது இதெல்லாம்? நம்ம தலையோடு ஐக்கியமாக இல்லை, மாயமான தாழ்மைக்கு வந்துட்டோம். ஆண்டவர் எப்படியெல்லாம் நான் போகக்கூடாது. சபைக்குடி நான் தேரட்டும். நான் பால் உண்ணுக்கிறோம் இல்லை, பலமான ஆகாரம் சாப்பிட்றோம். நீதியின் வசனத்தில் பழக்கமாக என்னை மாட்டும். திரும்ப திரும்ப மூல உபதேச வசனங்களை எனக்கு சொல்ல வேணாம். நான் பூரணமாக முடிக்க நான் என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஆண்டவரே, எத்தனை வருஷமாக நான் சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சத்தியத்தை எனக்கு சொல்ல ஒன்றுமே தெரியலையே ஆண்டவரே. அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுகிற ஒரு சுய கிரியைக்காரர்களை உண்டாக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினால் உண்டாக நீதி எனக்கு சொல்ல தெரியலையே. நானும் நீதிமான் அல்ல, பிறரும் நீதிமான் எனக்கு பார்க்க தெரில. அறிவு மட்டும் இருக்க ஆண்டவரே. என்னை ரட்சி, என் மேலே கிருபையாயிரும், இரக்கமாயிரும். உபத்திரங்களை சகித்தேன், எத்தனையோ விஷயங்களை இழந்தேன். உங்கள் நாமத்துக்காக வாழணும்னு வந்தேன். நான் வந்தேன் அப்படி. இப்போ ஏன் ஆண்டவரை இப்படி பின்மாறி போகிறேன்னா, என்னை சபைகுடி முன்னே இழுத்து கட்டும், என்னை உம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும், உன் முகத்துக்கு முன்பாக என்னை வாழ வையும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நாளுக்காய், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். நாம் கொலோசியர் புத்தகத்தை எடுத்துக்கிறோம். கொலோசியர் அதில் நாம் படித்தோம். இப்போ கடைசியாக 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு
தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், அதுக்கடுத்து மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற, எப்படி ஏதோ சரீரத்தில் இல்லைங்க, தன்னுடைய மாம்சத்திலே ஒரு சிந்தை இருக்குது, அந்த சிந்தையினாலே இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும், அதுக்கடுத்து நாம தான் படிக்கணும், பந்தய பொருளை நாம் இழந்து போகும்படி உங்களை நம்மை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இப்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் வஞ்சிக்க தரக்கூடாது. ஆண்டவரே, நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே ஸ்திரமாய் தைரியமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் இன்னும் பால் கொடுக்கிற குழந்தையை போல பிறருக்கு அல்ல ஆண்டவரே, எனக்கே நான் உன்னை சொல்லிக்கொள்ள தெரியணும். நல்ல குடும்பத்தை நான் நடத்த தெரியணும் ஆண்டவரே. சபையை விசாரிக்கிறது அடுத்தது. நான் அனைவருக்கு முன்மாதிரியாக வாழணும் ஆண்டவரே. நல்லா வண்டி ஓட்டுறது பெருசு இல்லை, நியாயமாக நடக்கிறேன். நான் என்னை நானே கொண்டு பார்க்கணும். நல்ல ஸ்பீடாக சரியாக ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. நான் என்னுடைய நீதியாய் சரியாக நடக்கிறேனா, நேர்மையாக இருக்கிறேனா, என்னுடைய குடும்பத்தில் செம்மையாக நடக்கிறேனா, என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேனா, இதெல்லாம் பார்க்காட்டி நம்முடைய பந்தய பொருளை நாமே எழுந்து போக வாய்ப்பு உண்டுங்க. தூரமாய் பேதுரு தூரமாய், அவர் தூரமாய் நடந்தார்னா அவர் மாம்சத்தில் இருந்தார், தூரமாய் நடந்தாருங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவரை போல் யாருமே வாழ முடியல. இன்றைக்கு வரைக்கும் பேதுருவை போல் நாம் பேதுருவை பேசிக்கொண்டே இருக்கலாம். பேதுரு அவர் தடுப்பார். அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கடைசியாக அவர் காதை விட்ட போகும்போது அவர் தான் அங்கே பேர் போடல. ஆனால் ஒரு சீசன் 52 சொல்கிறார், இயேசுவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தில் எடுக்கிறவனும் பட்டயத்தால் மடிதிப்பான்னு சொல்லி ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டுறாங்க. வெட்டின உடனே அப்போ சொல்கிறார் இயேசு, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எடுத்து அனுப்ப மாட்டேன் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்கும் என்று என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இப்படி பேதுரு கொண்டு வந்ததெல்லாம் வேத வாக்கியத்தை நிறைவேற்றாமல் இயேசுவை தடுக்க சாத்தான் பேதுருவை பயன்படுத்தி, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. பேதுருக்கு புரியல. கடைசியில் தூரமாய் வர பயந்துடுறாரு. தன்னையும் இப்படி வெட்டிடுவாங்களோன்னு பயப்படுறாரு. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவரோட வாழ்க்கையை தலைகீழாக மாறிட்டுங்க. நாம் கேட்டது போல் போன வாரம் நம்ம என்ன கேட்டோம்? என்னாகும் புஸ்தகத்தில் என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 202ஆம் பக்கம். என்னாகும் 23 கேட்டோம். 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களுடைய கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நான் போய் படித்து தியானித்து பார்த்தேன், என்னத்துக்கு அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்? சும்மா மோசையை போல கடலை 2ஆய் பிரிக்கிறதுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்துவது போல இவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். 8ஆம் வசனம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்களை எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்களை அம்புகளாலே எய்வார்கள். எதிரியை கொள்ளதான் அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கு உங்களுக்கும் எனக்கும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆவியானவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த பொல்லாத உலகத்திலே நான் உண்மை பின்பற்றி வரணும் ஆண்டவரே. நம்ம கேட்டது போல பேதுரு பின்னாடி நடந்து வந்தாருங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் முன்னாடி நடந்து வந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம். வாசல் காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுறாருங்க. சகைவே, அருணாச்சலமே, என் கூட வா, நான் முன்னாடி போறேன். அவர் பின்னாடி இல்லைங்க, பின்னாடி வர்றாரு. அதுக்கு படுத்து பாருங்க. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பண்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஏதோ ஆண்டவர் பின்னாடி இருந்து நம்மளை வாழ வைக்கலிங்க, முன்னாடி போய் முன்மாதிரியாய் வாழ்ந்து எனக்காகவும் நம்மை ஆண்டவரை இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதாங்க தேவன் நம்மை நடத்துகிறார்.
நாம் மாத்திரம் தைரியமாய் ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களாய், ஆண்டவரே இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நீர் எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் வரேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். வெள்ளிக்கிழமை சகோதரர் இந்த வார்த்தையை ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே நம் இருதயங்களில் இப்படியே சாரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 248ஆம் பக்கம். அங்கே பவுல் தன்னை குறித்து பேசிக்கிட்டு வரும்போது 5லேருந்து நாம் படிக்கலாம். நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் கிறிஸ்துவை இயேசுவை கர்த்தர் என்றும் அப்படி காரியங்களை பேசிகிட்டே வந்து இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் நெருக்கப்படுகிறோம் மனமுறிவுடையன்னு சொல்லிட்டே வரவர். 10ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுடைய ஜீவனும் எங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படிக்கும் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இப்படி சொல்லி சகோதரன் உற்சாகப்படுத்தினார். அதுக்கு ஒரு சகோதரன் என்ன சொல்கிறாரா, நாங்கள் டெய்லி சாகிறோம் பிரதருங்கிறார். நம்ம சாகரம் சும்மா டூப்ளிகேட் சாகு. ஆண்டவருக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை வந்து அது வேறே வாழ்க்கைங்க, அது வேறு வாழ்க்கை. அது குடும்பத்தில், மனைவி பிள்ளைகளிடத்தில், சமுதாயத்தில், நம்மை காண்கிற சபையில் பார்க்குற சகோதரத்தில் நான் நேர்மை உள்ளவனாய், பேதுருவை போல உள்ளது உள்ளதென்று சொல்ல தைரியசாலியாய், விசுவாசமாய், ஆண்டவரே உமக்கு முன்பாக வாழ வந்திருக்கிற ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டுனா ஏதோ நான் சும்மா அந்த எதிராளியை கொள்ளுகிற அந்த பலன் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே நான் உங்களுடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழ விரும்புகிற ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஆவி தாங்க நமக்கு உண்டாகணும் சொல்லிட்டு அதில் 14ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பவுல் சாகுல, யாருமே சாகலிங்க. ஆனால் நான் செத்த பிறகு இயேசுக்கு முன்பாக நிற்பேன்னு சொல்லி பவுல் தன்னை தைரியப்படுத்துகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தைரியசாலிகளாய், நான் செத்தாலும் ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே, நான் இப்படி அப்படி வாழ்ந்து ஒன்று அனலாக வாழணும், இல்லை குளிராக வாழணும். நான் 2 கட்டமாக வாழ்ந்தேன்னா இயேசு என்னை வாந்தி பண்ணி போடுவார். நான் தைரியமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்குன்னு ஓடிடணும். இல்லாட்டி பரவாயில்ல ஆண்டவரே என்னால் வாழ முடியல ஆண்டவர் சொல்லி நான் உலகத்தோடு போயிடணும். நான் 2 கட்டமாக வாழ்ந்தேன்னா என்னோட ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து என்னை வாந்தி பண்ணி போட்டுருவீங்களே, அது எவ்வளோ கேவலம். ஆண்டவரே கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, என்னை வாந்தி பண்ணி போடவா, இத்தனை ஆண்டுகளாய் பிரயாசப்பட்டீங்க, பூமிக்கு இறங்கி வந்தீங்க ஆண்டவரே, நான் பின்னி வாங்கி போக மாட்டேன் ஆண்டவரே, ஆதி அன்புக்கு திரும்பிடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயத்திலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த அந்த பரிசுத்தாவின் வல்லமை தாரும் ஆண்டவரே, நான் பிறரை மன்னிக்க, பிறரை ஏற்றுக்கொள்ள, பிறருக்கென்று நான் சிலுவை சுமந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அதை அப்படி சொல்லிட்டு முதல்ல என்னோடய குடும்பத்தில் நான் ஆரம்பித்தா போதுங்க. சொந்த மனைவியை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. முதல்ல என்னுடைய குடும்பத்தில் நாம் அதை ஆரம்பித்தோம்னா மெய்யாகவே இது சபையில் விளங்கும். நல்ல சபையை நல்ல குடும்பங்களால் உருவாக்கப்படுகிறதாங்க. நீங்களும் நானும், நான் ஒரு குடும்பம், நீங்கள் ஒரு குடும்பம், எல்லாரும் ஒவ்வொரு குடும்பங்கள், நம்ம ஒவ்வொரு குடும்பங்களாய் சேர்ந்து கட்டப்படுகிறது தான் சபை. இந்த மென்மையான சபைக்கு நான் என்னுடைய குடும்பத்தை செம்மைப்படுத்தணுமே, என் இருதயம் ஆண்டவரே அக்கிரமத்தால் நிரம்பக்கூடாது ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பி நான் இயேசுவை பூமியிலே கண்டுபிடிச்சிடணும். இயேசுவை நான் பூமியிலே வாழும்போது ஸ்தேவான் பார்க்குறாருங்க, கீழே இருந்து மனுஷகுமாரன் ஏறுகிறதையும் இறங்குறதையும் ஸ்தேவான் கீழே இருந்து பார்க்குறாரு. அதுபோல் பூமியிலே நமக்கு வருகிற நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இயேசுவை நான் பார்க்கணுமே, அவரை பார்த்துட்டோன்னே என்னோட முகம் பிரகாசமடையும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, என் இருதயம் விசேஷத்தினாலே பொங்கி அதை அநேகரை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இப்படி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை தக்க வச்சுக்கொள்ள விரும்பணுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடந்த நாளில் நான் படித்து மிகவும் பயந்த சம்பவங்கள் அது. 20 மத்தேயு 21ஆம் அதிகாரம் பக்கம் 32. அங்கே அநேக காரியங்களை பேசிட்டு வர்றாங்க. ஆண்டவர் பேசுகிற பதில் சொல்லிட்டு ஒரு ஓமானத்தை சொல்கிறார். 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான்.
மூத்தவன்ட்ட வந்து அப்பா சொல்கிறாரு, அப்பா போய் தோட்டத்தில் வேலை செய்கிறாரு, போக மாட்டான், முடியாதுங்கிறாரு. வேலை செய்கின்றான், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் அவன் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் சொல்லி இப்படி, யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளும் அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அருமையான ஒரு வார்த்தை. ஒரு மனஸ்தாபப்படலையே. தகப்பன் வந்து சொல்றாரு, மூத்தவன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மனஸ்தாபப்பட்டு போறான். இளையவன் போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் போகல. இது நம்மளோட ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உங்களுக்குன்னு வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் வாழல, ஆனால் நான் சபையில் வந்து காரியங்களை செய்ய விரும்புகிறேன், ஆனால் மூத்தவன் செய்ய மாட்டான்ன்னு சொல்லிட்டு ஆனால் மனஸ்தாபப்பட்டு போய் வாழுறாங்க. அந்த வசனத்தில் முடிவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 43ஆம் வசனம் இப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு உமானத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கடுமையான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, ஆண்டவரே என்னிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே, ஒன்று உங்களுக்குன்னு வாழ்கிறேன், இல்லாத உங்களை விட்டுடுறேன். பரவாயில்ல, ஆண்டவர் வருத்து இன்னும் அப்படி வருந்தியெல்லாம் யாரையும் ஆண்டவர் கட்டி பிடிச்சிருக்கீங்க. விரும்பினால் ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவியின் வல்லமையை தாருங்க, ஜெய கம்பீரம் என் இருதயத்திலே உண்டாகணும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே அநேகருக்கு உண்மை சொல்லுகிற மனுஷனா, என் இருதயத்திலே நான் சந்தோஷப்பட, இருதயமே நமக்கு துக்கப்படக்கூடாதுங்க. ஆண்டவருக்குன்னு வாழ்கிற நம்முடைய இருதயம் ஒரு காலம் துக்கப்படக்கூடாது. ஆண்டவரே எது நடந்தாலும் சந்தோஷம் ஆண்டவரே, நன்மைக்கு எதுவாய் நடக்கிறீர், மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி, விசுவாசிக்க மனம் தந்தீர் நன்றி, சோர்ந்து போகாது இருக்கிற ஒரு ஆவியை தந்தீர் நன்றி. இப்படி எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லக்கூடிய இருதயம் எனக்கு உண்டாயிருக்கணுமே. இப்படி உண்டாகாத பட்சத்தில் நாம் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏட்டு சுரக்காதாங்க, அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஆண்டவரே நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே உண்மை நோக்கி நான் அபயமிடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஆண்டவர் உமக்கொண்டு வாழ வந்திருக்கிறேன், சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் இப்படி இருதயத்தில் இப்படி திருப்பப்பட்டால் ஒழிய ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்க மாட்டாருங்க. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம், என்ன யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம், அங்கே ஜனங்களை ஆண்டவர் நடத்திக்கிட்டே வர்றாரு. அநேக காரியங்களை அவங்க பார்க்குறாங்க. 14ஆம் அதிகாரம் அருமையான வசனம். நீங்கள் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறாரு. மோசையிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசை என்ன மண்புட்டி அறுவாடத்தில் போய் பழக்க போறாரு. ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவருடைய கோலை நீட்டுறாரு. அங்கே சமுத்திரம் 2ஆய் நடுவாக வெட்டாந்திரையில் பிளந்து நடந்து போகிறாங்க ஜனங்கள். இதெல்லாம் அங்கே பார்க்குறாங்க, காரியங்கள் நடக்குது. 21ஆம் வசனம் 19. அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னால் நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வருது. இப்படி அங்கே எபிரேயர் ஜனங்களுக்கு பாதுகாப்பு விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் ஆண்டவர் அவங்களை கொண்டுகிட்டே வராரு. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது வெளிச்சமாக்கிற்று. இப்படி ஆண்டவருக்கு கொண்டுகிட்டு நடந்துக்கிட்டே வர்றாங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. இப்போ ரயில்வே கட்டுக்குள்ள பூந்து போகிறோம்ல, 2 பக்கம் ரயில்வே கட்டில் மதில் இருக்குது, கீழே பூந்து சல்லு நம்ம வெளியில் வந்துடுறோமே, மதில் எனக்கு போகிற வழி கொடுக்குது. அதுபோல் அந்த ஜனங்கள் கடலிலே வெட்டாந்தரையிலே நடந்து போகிறது போல நடந்து போனாங்கள். கர்த்தர் அவளுக்கு யுத்தம் செய்தான்னு சொல்லி எதிராளியே சொல்கிறாரு. இப்போ 25ஆம் வசனத்தில், இஸ்ரவேலை விட்டு ஓடி போகும், கர்த்தர் அவளுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாரு என்றார்கள். பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள்லாம் இயேசுவை கண்டுட்டாங்க. ஆனால் அவங்களை கடந்து ருசித்த ஜனங்கள் அவர்களுக்கு அதுக்கடுத்து பாருங்கள், அது 30ஆம் வசனம். இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே அப்படி எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இப்படி கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அருமையான பாட்டு. 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 11 படிக்கலாம். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் இப்படி அற்புதங்களை செய்கிறமாக உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் அவர்களை உமது பலத்தினாலே நடத்துகிறீர். 16ஆம் வசனம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். 17ஆம் வசனம், நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய, நீர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கர்த்தராகிய ஆண்டவரே நீங்க வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவரை நாட்டுவீர். அங்கே கொண்டு எங்களை குடியேற்றுவீங்க ஆண்டவரே. நாட்டுவீர்னா நமக்கு ஆண்டவர் அங்கே இடத்த உண்டாக்கி வச்சிருக்கிறாருங்க. இப்படியெல்லாம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கல. ஆண்டவர் அவங்க மேலே பிரியமா இல்லைங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஜெய கம்பீரம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு முன்மாதிரியாக நடந்து வாழ்ந்துருக்கீங்க ஆண்டவரே. உங்களோட பாதத்தை நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ நாம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அங்கே எப்படி இது 2ஆம் அதிகாரம் அநேக காரியங்கள் நமக்கு தெரியும், நாம் படித்து போகணும். கர்த்தர் ருசி உள்ளவர் என்பது கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தால், இப்படி ஆண்டவரை நாம் ருசித்தோம்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தன்னாலே மாறுங்க. இப்படி சொல்லிக்கிட்டு வர பேதுரு எப்படி சொல்கிறார் பாருங்க. 19ஆம் வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே என் ஆண்டவருக்கு பிரியம். ஒருவன் தேவனின் பட்டுதலாக இருந்து இருக்கிற மனசாட்சி நிமித்தம், ஆண்டவரே நான் நேர்மை உள்ள மனுஷன் நடக்கணும், என் மனசாட்சியே இப்போ சொல்லுது நீ அயோக்கியண்டா, நீ பேசுறது சரியில்லை, உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, நீ சும்மா வயசுல தான் கிழவமா தெரியுது, ஆனால் சிந்தையும் எண்ணமும் பாவத்தை நோக்கி போகுது, மரியாதையாக கீழ்ப்படி. என் மனசாட்சிக்கு நான் சொல்லாட்டி வேற யார் சொல்ல முடியும்? ஆண்டவரே அப்படி நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சா போதுங்க, அதுவே ஆண்டவருக்கு முன்பாய் பிரியமாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? திருடன் அவனை அடித்தா என்ன தப்பு? அவன் திருடனா அடித்தான், அதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் ஆண்டவரை அவமானப்படுத்தி அபகரித்து அவிசுவாசப்பட்டு, ஆண்டவரே எனக்கு காரியங்கள் தப்பாக நடந்தால் அது உங்கள் மேலே குறை இல்லை ஆண்டவர், அது என் மேலே குறை, அதனால் உங்களுக்கு என்ன பிரியம் உண்டு? நான் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்குண்டாக பிரியமாக இருக்குமே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நான் எப்படி வாழணும்னு சொல்லுங்கள் ஆண்டவரே. நன்மை செய்கிற ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, எனக்கு வருகிற உபத்திரங்களை நான் தாங்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. ஏதோ பெருசாக தேவன் சுமையை சுமக்கலிங்க, நம்ம முன்னாடி செஞ்ச காரியங்களுக்கு இப்போ நமக்கு சுமையை தேவன் அனுமதிச்சு மன திரும்ப செய்கிறாரு. ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே உதவி செய்யுங்க, மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க, நேர்மையாக நடக்க உதவி செய்யுங்க, உள்ளதை உள்ளதுன்று ஒத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, விரல் நீட்டாது இருக்க உதவி செய்யுங்க. ஒரே சபையில் இருக்க நானும் என் மனைவி இருக்கிறோம், மனைவிக்கு விரோதமாக நான் விரல் நீட்டக்கூடாது, புருஷனுக்கு விரோதமாக நான் விரல் நீட்டக்கூடாது, ஒரே அவயமாக இருக்கிறோமே. என் சரீரத்திலிருந்து தான் ஆண்டவனுடைய மனைவியை உண்டாக்கினாரே. நாம் சிந்திக்க மாட்டோம், அப்படி ஏதோ மனைவின்னா இன்னொருத்தவங்க விட்டு பொண்ணுன்னு நினைக்கிறோம், புருஷன்னா இன்னொருத்த விட்டு பையன், அவனை நம்ம எப்படி வேணுமோ நடத்தலாம். நான் எங்கள் அப்பா அம்மா விட்டு பேச்ச கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதா எனக்கு தாராக மந்திரம். ஆதியில் தாவீதுக்கு புரிஞ்சிட்டுங்க, தாவீதுக்கு புரிஞ்சிட்டு அந்த சம்பவம். தாவீது என்ன சொல்லுவார் பாருங்க, சங்கீதம் 45, சங்கீத புஸ்தகம் 45, அங்கே ஒரு காரியங்களை பேசிக்கிட்டே வருவார். ஆண்டவரை குறித்து அவர் 7ஆம் வசனத்தில் பேசுவார். பேசிட்டு 10ஆம் வசனம், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. இப்போ நீ உன் புருஷன் கூட வாழணும். புருஷனே, நீ உன்னுடைய காரியங்களை நீ மறந்துடு. உன் அப்பா உன் அம்மா, நீ உன் மனைவி கூட வாழ வேண்டும்.
இணக்கமாக இருக்கணுமே. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் தானே ஆண்டவரே என்னுடைய மனைவி நீங்கள் உண்டாக்குனீங்க. என் மனைவிக்கு நான் செவி கொடுக்கல, என்ன தப்பு வந்துட்டு ஏன் எனக்கே நான் ஆண்டவரை கேட்குறேனே. ஆண்டவரே, நான் என்னுடைய சரீரத்தில் உண்டாக்குனேன், என் மனைவிக்கு நான் செவி கொடுத்தா என்ன குறைஞ்சி போச்சு? இதில் என்ன வெக்கம்? ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஞானமையை நடத்துறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை எங்கேருந்து வேணுமாலும் வரும். கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ நீர் எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர். நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, செம்மையாக நடக்க உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் இணங்காத புருஷனோ மனைவியோ குடும்பம் கட்டப்படவே முடியாதுங்க. சபை வளரவே வளராது. அப்படியே இருக்கும். நாம் பார்த்து தூரத்திலே நான் 30 கிலோமீட்டருக்கு அந்த இடத்து சபைக்கு வர்றேன், ஆனால் நான் செய்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னேன். காலத்தின் நேரத்தை வீணடிச்சு நம்ம ஆண்டவர் முன்பாய் பிரயோஜனமற்றவர்களாய் போக வாய்ப்பு உண்டுங்க. எஜமானுக்கு நான் பிரயோஜனப்படணுமே. இந்த வாலிபத்திலே என் வாலிபத்தை அவருக்கு அர்ப்பணிக்கணுமே. ஆண்டவரே, என் இதயத்தை உமக்கு முன்பாய் நேராக உயர்த்தி நான் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தலை குனிந்தல்ல, சாத்தானுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை சொல்லத்தக்க விசுவாசத்தை ஆவின் தாரும். அதுதான் ஜெயகம்பீரம். ஏதோ ஜெயகம்பீரம்னா நான் போய் செவுத்த உடச்சி இல்லைங்க, அந்த ஜெயகம்பீரம் இல்லைங்க. ஆவியானவரே, பிறரை மன்னிக்க, பிறரை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலைகளில் நான் பக்குவப்பட, எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மையப்படணுமே. உம்முடைய வல்லமையினால் மீட்டு கொண்ட நீர் உம்முடைய சலத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு முன்னாக போறீங்க. அதே வசனத்தில் தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் என்ன எப்படி இருக்கு? கிறிஸ்துவும் எனக்காக பாடுபட்டு நான் அவருடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வரும்படி எனக்காக மாதிரியை முன்வைச்சு போயிட்டீங்களே ஆண்டவரே. என்ன மாதிரி வச்சாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் மாதிரி இல்லையா ஆண்டவர் சொல்ல முடியுமா நம்மளால? பேதுரு போய் அங்கேருந்து போறாரு. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் 7 முறை மட்டும்தான் மன்னிக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. 7 முறை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டீங்க. 770 முறை மன்னிப்பாங்கிறாரு. 770 முறை எங்கே எழுதியிருக்கு சொல்லுங்க நீங்கன்னு சொல்லி பேதுரு கேட்டிருக்கணும். 770 முறை வேதத்தில் எங்கேயுமே இல்லையே, எப்படி ஆண்டவரை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா இயேசு அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருங்க. இயேசு தன்னுடைய அவிசுவாசம் உள்ள குடும்பத்திலே, தம்பிகள் மத்தியிலே வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த தம்பிகளையும் சமுதாயத்தில் ஜனங்களையும் ஒவ்வொரு நாளும் 770 முறை மன்னித்து கொண்டே இருந்தார். மன்னிப்புங்கிறது அவர்கிட்ட பஞ்சமே இல்லைங்க. தயவாய் மன்னிக்கிறார். இயேசு ஒருத்தர் என்ன இப்படி செஞ்சிட்டப்பா இயேசு, இந்த சேரை நீ இவ்வளோ விலை சொல்றியே, இதுதான் கொடுப்பேன்னு சொன்னா முடியாது அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன சொல்லுவார்? சரி பரவாயில்ல, இயேசுவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தன் வாழ்நாளெல்லாம் அவர் பிறரை மன்னிச்சாருங்க. ஏன்னா அவர் அப்படி மன்னிச்சு 2000 வருஷத்துக்கு முன்பாய் எனக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டாரு. இன்னைக்கு 2025ஆம் வருஷத்தில் வாழுற எனக்கு நீங்கள் எனக்கு முன்மாதிரியாக இருக்கீங்க ஆண்டவரே. பிறரை மன்னிக்க உதவி செய்யுங்க. எனக்கு வருகிற நெருக்கத்திற்காக ஸ்தோத்தரிக்க உதவி செய்யுங்க. நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி பாடுகிற நான் கசப்பை என் இருதயத்திலிருந்து எடுத்துட்டீங்களே, நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நம்ம இருதயத்திலே பாடி மகிழ்ந்து நாம் உற்சாகம் அடைஞ்சோம்னா அதுதாங்க ஜெயகம்பீரம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இயேசு கொடுத்து விட்டார். நான் அவரோட கூட அவருடைய ராஜ்யத்திலே வாழ போற ஜனம். கொரிந்தியரில் பவுல் சொன்னது போல எங்களையும் இயேசு எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி அவருக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். நீங்களும் நானும் ஆண்டோடைய வலது பாரசத்திலே இருக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கிற நாம் இன்னைக்கு தூரமாய் வாழலாமா? ஆண்டவரே, அப்படி நான் வாழ விரும்பலாம் ஆண்டவரே, என்னை திருப்பிடுங்க ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ள நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்துடாதீங்க ஆண்டவரே. நான் மனஸ்தாபப்படுற ஆண்டவரே, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை நாளத்தனையாய் நாம் மன்னிக்க விரும்பணுங்க. நானும் மன்னிக்கணும், பிறரையும் மன்னிக்கணும். இந்த சகையை போல ஆண்டவரே நான் தீர்த்தர்ற ஆண்டவரே, தீர்த்தரன்னு சொன்னால் போதுங்க. ஆண்டவரே என் இருதயத்தில் இறங்கி வந்து எனக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி மெய்யாகவே ஆண்டவர் கொண்டு நாம் நற்கந்தங்களாய் எழும்பி பிரகாசிக்க முடியும். நாம் மாத்திரம் சோர்வடையவே கூடாது. ஆண்டவரே, நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நிலைச்சிருக்கணுமே ஆண்டவரே, உதவி செய்யுங்க சொல்லி முடிச்சிடுறான். 1 பேதுரு புஸ்தகம் அப்படியே சொல்லிட்டு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல். ஒன்றுமே செய்யுங்க. ஏசு நினைச்சிருந்தாரா எல்லாமே செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன மாதிரி? ஒன்றுமே செய்யலை. நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரே. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற உங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் பாவங்களுக்கு சாகிற ஆண்டவரே, நீதிக்கு பிழைக்க எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய தழுமுகளால் நான் குணமாயிருக்கிறேன் ஆண்டவரே. சிதறுண்ட மனுஷனாக இருந்தேன். ஒரு காலத்தில் எனக்கு நல்ல ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. இன்னைக்கு நல்ல ஆலோசனை சொல்ல கேட்க எனக்கு மனசு இல்லை. ஆமாங்க. அப்போ 500 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் போய் அலைஞ்சி 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா திரும்ப சொன்னபடியே கொண்டாந்து கொடுத்தோம். இன்னைக்கு 5 லட்சம் கொடுத்தா கூட
நன்றியாவது ஒன்றாவது அவர்கிட்ட இருக்க கொடுத்தாரு, என்கிட்ட வரும்போது திரும்ப கொடுத்துறோன்னு சொல்லி நம்மளோட மனப்பான்மை மாறி போச்சு, கெட்டு போயிட்டுங்க. நம்முடைய இருதயம் கெட்டு போகக்கூடாது. அதனால தான் நாம் நாள்தோறும் சபை கூடி ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். இன்று எண்ணப்படும் அளவும் வஞ்சனைக்காரன் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சாத்தான் வஞ்சனைக்காரன், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். உங்களை எந்த வகையில் பிடிக்கிறான்னு ஆண்டவர் அவன் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, சாத்தான் கையில் விழாமல் நீர் என்னை பாதுகாப்பீர் ஆண்டவரே அப்படிங்கிற வீர முழக்கம் விடுகிற சந்ததியாக நம்ம வளருங்க. எப்படி அன்னைக்கு யோபுவை ஆண்டவர் சுட்டி காட்டினாரோ, இதோ தலத்தெருவிலே இந்த சபையிலே இந்த மனுஷன் இருக்கிறான் சாத்தானே, அவன்கிட்ட போய் காரியத்தை காட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட முடியுமானா நம்ம தான் கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே, நான் அப்படி வாழல ஆண்டவரே, வரும் நாட்கள் இல்லாது வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி வெளியேறப்பட்ட சத்தியத்தை ருசித்து நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கேன் ஆண்டவரே, என் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. நான் கடந்த நாள் உணர்ந்த காரியங்கள் தான் சொல்லி முடிச்சிட்றேன். எத்தனையோ ஆயிரங்களை பிரதர் சொன்ன வின்சல் பிரதர் காரியங்கள் நம்ம கேட்டப்ப, ஏழைகளுக்கும் விதவிகளுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களையும் என்னை போல காணிக்கப்பட்டியில் காணிக்கையை வாங்கி நமக்கு அனுப்புகிறாங்களே, ஆயிரங்களை வாங்கி நான் பாட்டு காற்றுல ஊதுறேனா, செல்லை வாங்கிட்டு நான் பாட்டு இஷ்டத்துக்கு அதையும் நீ பார்க்குறேனா, இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்களே அந்த பிள்ளைகளை ஆண்டோட நாமத்திற்கு வளர்க்க நான் செலவு பண்ணியிருக்கேன்னா, நம்ம கேட்டு பார்க்கணும். எத்தனையோ ஆயிரங்கள் நமக்கு வருது, வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இது என்ன ஒரு காசான்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்க. 50 ரூபாயும் 500 ரூபாய்க்கு நம்ம பட்ட பாடுகளை நம்ம நினச்சி பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு தகுதி இல்லாத எனக்கு நீங்கள் தகுதியை உண்டு பண்ணுறீங்களே, எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நான் இயேசுவோடு கூட இருக்கணுங்க. அது தலையோடு கூட நான் இருக்கணும். அதனால தான் எனக்கு வருது. அதை நான் செம்மையாக செலவு பண்ணிடுறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு அந்த பணத்தின் மூலமாய் உண்மை காட்டி விடுகிறேன். பணத்தை காட்ட வேண்டாம், பணம் வந்துட்டு இருந்தால் பிடி. இன்னைக்கு 10,000 சில தூக்கி போட்டு 10,000 செல் வாங்கி தரங்களோ இல்லவே இல்லை, ஃபீஸ் கட்டிடுறேன், கடன் இல்லாமல் வாழ்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியமாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த பணத்தை நான் வீணடிக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை செய்ய உதவி செய்யுங்க. என்ன முன்ன பண்ண தெரியாது, என்ன யார் என்னன்னு தெரியாது, எனக்கு ஆயிரங்கள் வந்து சேருது ஆண்டவரே. நான் அதுக்கு நன்றியாக வாழணுமே. நன்றி இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம நன்றி இல்லாமல் போயிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே விளங்காது. திரும்ப நம்ம அங்கேயே தான் போவோம், திரும்ப நம்ம அங்கேயே தான் போவோம். ஆண்டவரே, நான் அங்கே போகக்கூடாது ஆண்டவரே, இந்த ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே ஜெய கம்பீரமாய் உள்ள மனுஷனாய் இயேசுக்கென்று இந்த ஜாதிகளோடைய கலவாமல் நான் தனியே வாசப்பட விரும்புகிறேன். உங்களுடைய ஆவியை எனக்கு அளவில்லாமல் தாங்க ஆண்டவரே. நீர் எனக்கு முன்னாய் நடந்து போகிறீர். உங்களுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க உதவி செய்யுங்க. இப்படி நாம் ஆண்டவருக்கு நம்ம எப்போ கொடுப்போம், தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இடைவிடுவார். கேட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர். என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னை நடத்துகிறது அவர்தானா அப்படின்னு அறிஞ்சுக்கணும். அதுதான் விசேஷம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லை. ஆண்டவர் என்னை விட்டு போக முடியும், அவர் இல்லாத நான் ஒரு ஆளுன்னு சொல்லிக்க முடியும். யார் அப்படி சொல்லுவா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கிருபையை அறியாதவர்கள். நான் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானே, அவன் தான் அப்படி சொல்ல முடியும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அப்படின்னாக்கா அதுதான் உனக்கு விசேஷம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம நடத்துகிறாங்க. அதுதான் நம்மை தெரிந்து கொண்ட தலையாகிய கிறிஸ்து. பிரதர் சொன்னாங்க, மூலசாவு கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி நல்லா இருக்கும், ஆனால் ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா தலையிலேருந்து ஒரு கட்டளையோ சிகரெட்டோ எதுவுமே இல்லாத, ரோட்லலாம் பார்த்தா தெரியும், புத்தி சிவாதி நம்ம தலையில் சின்ன ஒரு அடி, சின்ன ஏதோ. நான் எங்கள் ஊர்லேருந்து விபத்தானவங்கலாம் வந்து சில பேர் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன். நல்ல வேலை தலையில் அடிபடல அப்படிம்பாங்க. அப்படி அடிபட்டு இருந்தா என்ன நடக்கும்னு பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸே அவங்களுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. அவங்க கிட்டே பேசுவாங்க, ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. நம்மளோட கனெக்ஷன் சரியாக இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையை பொருட்படுத்த தேவனுக்கு முன்பாய் நாம் மனத்தாழ்மையாய்
நான் நல்ல ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் அவர்கிட்ட வாழுறோமா? அதை தான் நம்ம கேட்குறோம் தொடர்ந்து சபையில். அப்படி வாழ்ந்த பேதுரு, அதாவது கேட்டோம், பேதுரு நேர்மையாய் ஆனஸ்டாய் முகத்துக்கு முன்னாடி அவர் தான் சொன்னார், வாழ்விலும் காவலிலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன்னு. ஆனால் ஆண்டவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அவர் பின்னாடி போகிறாரு. என் உயிரை கூட தருவேன்னாரு. உயிருக்கு பயந்து தான் அவர் விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் யதார்த்தம் தான், நேர்மை. அதாவது அவர் நேர்மையாக இருக்கிறதை காட்டுற ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து எல்லா சிஷியரை விட்டு பேதுருட்ட போய் சொல்லுங்க, அவன் துக்கப்படுகிறான். ஒரு சில சம்பவங்கள் எனக்காய் அவன் பண்ணின ஒரு சில துரோகங்களும் ஒரு சில காட்டி கொடுக்குற விஷயங்களை நினைத்து அவன் துக்கப்படுகிறான், மனஸ்தாபப்படுகிறான், மனம் கசங்குறான். தேவனுக்கேற்ற துக்கம் அவனுக்கு உண்டாயிருக்கு, அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புனாங்க. நாமும் அப்படிதான், சபைக்கு ஏதோ ஒரு தேவைக்காய் வந்தோம், ஆண்டவரை பார்க்க அப்படிதான் வந்தோம். வேதத்தில் ஒரு ஸ்திரீ தன்னுடைய பெரும்பாடினால் எவ்வளோ காரியங்களை இழந்து போய் வேற யாருமே நிற்கதி இல்லாமல் வேற யாருமே உதவி செய்ய முடியல, எல்லா பணமும் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்த்தாங்க, அவங்களுக்கு காரியமாக நடக்கல. ஆனால் இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தில் வஸ்திரத்தை ஓரத்தை தொங்கலை தொடுகிறார். அந்த பெரும்பாடு அப்படி நின்ன உடனே ஒரு சுகம் உண்டாயிட்டு இருக்கு. ஏதோ அவங்க போய் எல்லாத்தையும் இழந்து போய் விசுவாசமாய் தொட்டேன் அப்படிங்கிறதுனால மாத்திரம் அல்ல, அது ஒன்று. ஆனால் பாக்கி 99 ஆண்டவர் சொன்னார், என்னிடமிருந்து வல்லமை ஒன்று புறப்பட்டு போய் ஒருவரை சுகமாக்கணும்னு சொன்னார். நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சபையில் அநேகம் பேர் இயேசு எனக்கு தெரியும்னு நெருக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். என்னை பார்த்தா சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நான் சபையில் தான் இருக்கிறேன், சபை காரியங்களில் எவ்வளோ காரியங்கள் அப்படி நம்ம பீத்திக்கிட்டு ஊரில் தெருவில். எங்கள் ஊரில் ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க வெளி சபையில் போகிறாங்க, அவங்கள விசாரிக்கிறதுக்காக சேர்த்து ஊருக்காங்க, அந்த ஊரில் போய் விசாரிச்சிருக்காங்க. சபைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சரியாக அட்ரஸ் சொல்லாதனால நேராக அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு சபைக்கு போகிறாங்கன்னு அங்கே யாரோ சொன்னாங்கன்ட்டு. ஆனால் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்கல்ல, அப்புறம் சொல்லி அனுப்பிச்சி விட்டோன்னு வச்சுங்களா. அது இல்லை, சபைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இல்லை. இவன் ஆண்டவருக்கு உட்பட்டவனா, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவனா, ஆண்டவர் தான் அவனை நடத்துகிறாரா, அதுதான் செய்தி. ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட பேதுரு அப்போ தான் ஆண்டவர் பேர் சொல்கிறார், எல்லாரும் உங்களை உரசிக்கிட்டு போகிறாங்களா ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் சபை கூட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஒருத்தவங்க மட்டும் தான் என்னை தொட்டது உண்டு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அவன் தேவை உள்ளவனாய் விசுவாசித்து வந்து என்னை தொட்டான், அந்த விசுவாசம் ரட்சித்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. உண்மையிலே ரட்சிப்பு கர்த்தரிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, அதுதான் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் கேட்டது போல. ஆ 2:47 தேவனை துதித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு. தேவனை துதித்து, தேவனை மாத்திரம் துதிக்கிற ஒரு கூட்டம். மனுஷர்களை துதிபாடி அல்ல, சூழ்நிலை போது குந்தி குந்தி நடக்கிறவர்கள் அல்ல, அடுத்தவர்களை கை நீட்டி குறை சொல்கிறவர்கள் அல்ல. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாராலும் தயவு பெற்றிருந்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நான் உணர்ந்தது என்னன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. உம்மாலே அது ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுகிறேன்னு நினைச்சவங்க தான். ஏதோ நான் ஒன்று செஞ்சு ஒன்று காரியங்களை செஞ்சுட்டேன் அப்படின்னு இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால தான் நான் சபையில் இன்னைக்கு வந்து சபையில் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். இது தேவனாலே உண்டானது, இது என்னால் அல்ல, அது அவர் கொடுத்த ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. எனக்கு ஒரு பெருமையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு ஒரு சுயம் இருக்குன்னு அர்த்தம். என்னை தேவன் பக்கம் சேர்க்க தேவனோட வழி வேற, அந்த வழியில என்னை நடத்துகிறார். அதற்கு நான் கை கட்டி மௌனமா இருந்த ஆண்டவரை நடத்துங்க அப்படின்னு அமைதியா இருக்கணும். அதுதான் என்னை உணர்த்துறாங்க ஆண்டவர். நான் சிந்தித்ததெல்லாம் நடக்கல அப்படிங்கும் போது எனக்கு ஏதோ புண்படுது, என்னோட காரியங்கள்லாம் ஏதோ நடக்குது அப்படிங்கும்போது நமக்குள்ள ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நடத்துகிற எல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவர் நம்மை நடத்துகிற எல்லா காரியத்துக்கும் நன்மைக்கு தான். சகையை குறித்து தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சகையை குறித்து வாசித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமாய்
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ரட்சிப்பை அப்பதான் முதல் கண்டடைகிற ஒரு மனுஷன் நேர்மையாய் ஆனஸ்டாய் அவன் எப்படி இருப்பான்? லூக்கா 19ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 18 அப்போலோங்கிற ஒரு மனுஷன், வெள்ளிக்கிழமை நாங்கள் பிரதர்ஸ் பேசினாங்க, சந்தோஷமாக உற்சாகமாக நான் கேட்டேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில், ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஒரு மனுஷன் ஆவியில் அனலாய் இருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை என்ன அப்படிங்கிறதை திட்டமாய் ஒரு மனுஷன் போதிச்சுட்டு வர்றான். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் 28ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில், இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கப்படுத்தினபடினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். இதுதான் சபையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உள்ள ஒரு தகுதி. கிருபைக்குள்ளே நடக்கிற ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷர்களுக்கு நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா, ஒரு உதவியா இருக்கா, இல்லை அவர்களை என்ன அப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மனசளவில் ஒரு சில காரியங்களை டிஸ்டர்ப் பண்ணுதான். இதையெல்லாம் பார்த்த ஒரு கூட்டம், ஒரு சீசன், ஒரு யூதனுடைய ஒரு பிள்ளைகள், ஒரு 7 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு காரியங்களை அடுத்த அதிகாரத்திலே செய்கிறாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. ஏதோ ஒருத்தவங்க செய்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு மனுஷர்களை பார்த்தோம்னா நாம் தேவனுக்கு நமக்கும் உள்ள காரியங்களை மறந்துடுவோம். அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா 13 நடுப்பகுதியில் வாசிக்கிறான். அவர்கள் அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் அப்படின்னு சொல்லி, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை நாங்கள், இவங்களுக்கு தெரியல இயேசுவை, இவங்க மந்திரவாதினா ஏதோ சூன்னா என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, கிறிஸ்தவர்கள் நடக்கவே நடக்காது. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், அதிர்ஷ்டம்னா சில பேருக்குலாம் கிடைக்கிது. திடீர்னு எனக்கு பரிசு விழுந்துச்சும்பாங்க, எனக்கு அது விழுந்துச்சு இது வந்துச்சு. எனக்குலாம் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததே இல்லை. சின்ன பிள்ளைல நான் கடவுள் அறியாதப்பே ஒரு சில இந்த குழுக்கள் சீட்லாம் வாங்கி வச்சிருப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே விழுந்ததே இல்லை. அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அது சந்தோஷமாக அவனுக்கு இருக்குன்னு ஆண்டவர் சொன்ன வாக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு நிறைவேறும். ஏதோ திடீர்னு எனக்கு கிடைச்சிது, எனக்கு அதிர்ஷ்டம் அடைச்சிது. அதிர்ஷ்டம்னா கிறிஸ்து தான், வேற எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. விசேஷம்னா அவர் தான், வேற எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தவர் மாத்திரம் தான் கிறிஸ்தவன். அப்படி மந்திரவாதி ஏதோ நடக்கும், அது நடக்கும், நம்மளும் அப்படி பெருசாக அப்படி பவுல் போல அப்போலோ போல அப்படி பெருசாகிடலான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. சாத்தான் அந்த கூட்டத்தை பார்த்து பேசுகிறான், எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீங்கள் யார்? இப்போ உட்காந்துருக்க சபையில் உட்காந்துருக்க என்னை பார்த்து நீ யார்? நீ ஆண்டவரை பிரியப்படுத்த வந்தவன் தானா? உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இல்லை மற்றவங்களை பார்த்து அதே போல கற்றுக்கொள்ள அந்த இயேசுவின் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் இடைத்தரகர் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா கிறிஸ்தவம் தான். நான் உணர்ந்துட்டது அப்படிதான். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிப்பாங்க, கொடுக்குறவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிப்பாங்க. இடைத்தரகர் எங்கேயோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருப்பான், புரோக்கர். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு புரோக்கரும் கிடையாது, இடையில யாருமே இல்லை. கிறிஸ்துவும் நானும், எனக்கும் ஆண்டவருக்கு என்ன பங்கு இருக்கோ அதுதான் என்னோட வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தும். இடையில ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒருத்தவங்க இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம போனோம்னா நிச்சயமாக நஷ்டம் தான் நமக்கு உண்டாகும், மன கஷ்டமும் போராட்டமும் தான் உண்டாகும். ஆண்டவர் அப்படி ஒருபொழுதும் நம்ம நடத்த விரும்பவே இல்லை. தேவனுக்கு அப்படி தைரியமாய் சந்தோஷமாய் முகத்துக்கு நேராய், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே பொதுவாக என்னன்னா, என்னுடைய இருதயத்தை நானே அறியும்படிக்கு, தேவன் யார் அப்படிங்கிற அவருடைய மகத்தான பெரிய விஷயங்களை பார்க்கும்படிக்கு. அவர் தயால பிரபாய், ஒரு வார்த்தை எப்படிதான் இருக்கு, நம்ம கேட்டோம். தயால பிரபாய் நல்லபடியா இருக்கிறார், நான் வன்கண்ணனாய் நான் அப்படின்ற இருதயத்தையா சுருக்கிறேன். அவர் நித்திய ஜீவனை தர அவர் தயாராக இருக்கிறார். நான் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து என்னோட நீதியையும் என்னுடைய காரியத்தையும் பார்த்து அவரை போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை, அப்படிலாம் இல்லை.
என் இஷ்டம்னு சொன்னாங்க ஆண்டவர். என் இஷ்டம். வேலைக்கு யாரோ எத்தனையோ டயத்தில் கூப்பிடுறாங்க, எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தீங்க? உன்னை எதுக்காக அழைச்சோனோ அதை மாத்திரம் வா. கேட்டோம்ல பேதுரு, மைண்ட் யுவர் ஒன் பிஸ்னஸ், ஒன்றை மாத்திரம் பாரு. இவன் காரியம் என்ன ஆண்டவரே? அப்போதான் ஆண்டவர் வெளிப்பாடு பட்டிருக்காரு. நாங்கள் யார் இடத்தில் போவோம் எல்லா காரியத்தையும் சொன்ன பிறகு அடுத்தது தொடர்ந்து இந்த காரியங்கள் வருது. இந்த யோவானோட காரியம் என்ன ஆண்டவரே? அன்பாக இருந்தவனோட காரியம் என்ன? உன் வேலையை பார்த்துட்டு வா, நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன? ஆண்டவருக்கு தான் சொல்லி நம்மை திருப்ப விரும்புகிறேன். நான் திருப்பிக்கலாம். சகை 19 லூக்கா 19 அதிகாரம். சகை காரியங்களை நம்ம அன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அவன் குள்ளனா இருந்தபடினா போய் ஏறி பார்க்குறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். 19:3 அவன் குள்ளனா இருந்தால் கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவன் கூட்டத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான், முடியல. அப்புறம் போய் ஏறி பார்க்குறான். முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கி நான் அவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நாம் போய் ஆண்டவரை பார்க்க அப்படி வகை தேடினதுனால அல்ல. ரட்சிப்பு என் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சுன்னா, இயேசு என்னை பார்த்து நின்னார்ல. எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்கள்ல அலைஞ்சிக்கிட்டு இன்னும் தேவை உள்ளவர்களா எவ்வளோ காரியங்கள் இருக்காங்க. ஆனால் என்னை பார்த்து என்னுடைய காரியங்களை பார்த்து எனக்கு இருதயத்திலே விசுவாசிக்கும்படிக்கு அவர் என்னிலிருந்து முதலிலே ஒன்று துவக்கி அந்த ஆதியிலே தீர்மானத்தை என்னிலே நிறைவேற்ற அவர் என்னை பார்த்து நின்னார்ல. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு மனுஷனால் உண்டானதல்ல. அது வேணா ஒரு முயற்சி பண்ற ஒரு சதவீதமா இருக்கும். தண்ணியை ஊத்துறதா இருக்கும். திராட்சை ரசம் வர்றது தான் ரட்சிப்பு. கல்லை பரட்டுறதா இருக்கும். உயிர் வர்றதான் ரட்சிப்பு. எனக்குன்னு எந்த கிரெடிட்டும் இல்லை. எனக்குன்னு ஒரு கிரெடிட் எடுத்தேன்னா நான் என்னை ஆண்டவர் நடத்துகிற வழிகளில் எப்போதும் நான் சோர்ந்து போகிறவனாய், கை நீட்டுகிறவனாய், என்னுடைய சூழ்நிலை குறித்து நான் அப்படியே மனமடிந்து போகிறவனாய் இருந்துருவேன். ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட ஒரு பங்கு இருக்கும். அப்படி தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இயேசு அந்த இடத்தில் இப்போ வந்தபோது அண்ணாந்து பார்க்குறாருல, என்னை பார்க்குறாரு. அவசியமாக பார்க்கணுன்னு இல்லை, ஆண்டவர் போயிட்டே இருக்கலாம். அவர் ரட்சிக்கும்படிக்கு அவர் கண்களிலே ஒரு கிருபை கிடைக்குது. ஆண்டவர் அண்ணா அப்படி பார்க்குறாங்க. பார்த்து சீக்கிரமாக அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போனால், போகிற வழியில் அதை கண்ட யாவரும், அவர் கூட்டம் போகிற கூட்டம், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பேதுரு இங்கே இவரை சகையை குறித்து இங்கே முறுமுறுக்கல, இயேசுவை குறித்து ஒரு கூட்டம் முறுமுறுக்குது. போன கூட்டம் தான். பாவியான மனுஷனிடத்தில் இவர் போய் தங்க போறாரா, என்ன அப்படி இருப்பாரு அப்படின்னு. அதை கண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாய் செட்டில் பண்றார். வீட்டுக்கு போகல. என்னால என் வீட்டுக்கு ஆண்டவர் வர்றதுனால மனுஷர் மூலியமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. எனக்குள்ள பாவத்தையும் என்னோடக்குள்ள காரியத்தையும் இப்பயே நான் விட்டு ஒழிச்சிட்டு உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புகிற ஆண்டவரே, அப்படி ரட்சிப்பு என்னை தொடுது அப்படின்னு சொல்லி வர்ற மனுஷனுக்கு ரட்சிப்பு கண்டிப்பா கிட்ட இருக்கும். அப்படிதான் மனுஷன் அதை கண்டுகொள்வான். இன்னும் பாதி அப்படி ஏழைக்கு கொடுக்குறேன், நான் எவனாவது அநியாயத்தின வாங்கினா நாளத்தின திருப்பி கொடுக்குறேன், கொடுத்தானா கொடுக்கல, எல்லாம் ஆண்டவரை பார்த்து மனுஷனுக்கு என்னுடைய வாழ்க்கை மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதே அப்படின்னு பார்க்கிற எந்த மனுஷனும் ஆண்டவருக்கு சீஷனாய், ஒரு தொடர்புள்ளவனாய், அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தவனாய், ஒரு பத்திரமான கிருபைக்குள்ளே இருக்கிறவனாய் இருப்பான். அவனை பார்த்து சாத்தான் பயப்படுவான். ஓ, இவன் கிறிஸ்துவ பிள்ளை, இயேசுவினால் சப்போர்ட் பண்ணுகிறவன், சாத்தானுக்கு விரோதமாய் உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொன்ன இவன் தான். யோபுவை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு. இல்லைன்னா அந்த மந்திரவாதிகள் போல ஏதோ ஒன்று நடக்கணும் எதிர்பார்த்து நடக்காத விஷயங்களை ஏமாந்து போய் அப்படி போனோம்னா சாத்தான் தான் சொல்லுவான், நீ யாருன்னா ஆண்டவர் கேட்டது போல ஏதோ அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா அப்படியே பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்து எக்ஸ்ரே பார்த்துட்டு நம்ம இருதயத்தை பார்த்துட்டு அப்படி விட்டு போக தேவன் நம்மளை அழைக்கல. அவர் நித்திய ஜீவனை தர தன்னையே தந்திருக்கிறார். அதற்காக தான் ரோமர் 8 வாசிக்கிறது போல, அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலை நிச்சயமாய் எனக்கு தருவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் சபை கூடுதல் ஓடிட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நம்ம இருதயத்தை நாமே பார்க்கும்படிக்கு மனுஷனோடு அல்ல கம்பேர் பண்ணுற. கிறிஸ்தவ மாத்திரம்
சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மனுஷனை மாத்திரம் அப்படி மனுஷனை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணுறவன் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு இவனோட கொஞ்சம் கீழே உள்ள ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கிற எந்த மனுஷனையோ பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், ஒரு இளைப்பாறு. கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறவங்கள பார்த்தாக்கா ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரும், ஐயோ என்னடா நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு. கிறிஸ்துவை பார்க்கும்போது எல்லாம் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அப்போஸ்தலர் எல்லாம் அப்படி தான் பார்த்து தன்னை மனம் திரும்பி நான் அசுத்தமான மனுஷன், ஐயோ அதமான நான் செத்தவன் போல விழுந்த, யார் என்ன அந்த சரீரத்திலிருந்து மீட்பா, அப்படி தேவனை பார்த்த ஒரு மனுஷன், முகமாய் பார்த்த ஒரு மனுஷன் தான் அப்படி நேர்மையாய் நடக்க முடியும். போன வாரம் கேட்டான், வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் பேதுரு. அந்த மனுஷன் தான் சொல்றாரு, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் நித்திய ஜீவசனம் உம்மிடத்தில் உண்டே அப்படிங்கிற. அவர் எவ்வளோ காரியங்கள் தடுமாறினாலும் அப்படி எதாம வந்தாலும் அது யதார்த்தமாக இருந்ததுனால தான் இந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு காரியங்களை செய்கிறார். ஆனால் இப்போ அப்படி ஆண்டவர் தொட்டு அவனை பார்த்து மனம் கசந்து அழுது அவனை பார்த்து ஆண்டவர் தேற்றி பரிசுத்தாவினை அவனிடத்தில் ஊற்றின பொழுது அவனோட வாழ்க்கை தலைகளை மாறிட்டு, யாருக்கு பயந்துக்கிட்டு போட்டானோ அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டி அந்த ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க, அதுக்கு நான் தான் சாட்சின்னு சொன்னேன். அப்படி ஒரு கிறிஸ்தவ நம்ம வாழ்க்கையை பிரட்டி போட்டிருக்கா, இல்லை நம்மளை அந்த ஜென்ம சுபாவத்தோட நம்மளுடைய அந்த அந்த ஃபேமிலியில் உள்ள அந்த குணங்களோட அப்படியே நம்ம கடந்து போய் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறோமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் என்னையும் அப்படிதான் ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அந்த தலையோடு பற்றி கொண்டு ஒரு உணர்வுள்ளவனாய் பாவத்தை குறித்து ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் எது செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு வந்து ஒன்று சேருதா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னிட்டது ஒன்று பிடுங்கப்படுதா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிறிஸ்து போல என்னை மாற்றட்டும் ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். நம்முடைய பலத்த கைக்குள்ளே நீர் உயர்த்தும்படிக்கு அடங்கியிருக்கிறேன். ஏதோ மனுஷன் உயர்த்துவான்னு நான் நினச்சதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படிலாம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு பட்சமாக இருக்கிறாருன்னு மனத்தாழ்மையாய் தேவனிடத்தில் போகணும். இது குமுறுநாள் பெருமையினால் எதிர்பார்த்தது காரியங்களா அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் தேவன் ஒருபோதும் நம்மை விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையையும் வல்லமையும் தந்து நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக. நான் மாத்திரம் நேர்மை உள்ளவரால் முகத்துக்கு முகமாய் நான் இப்படி தான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாய் போனால், தலையாகிய கிறிஸ்து ஏன் தலையில் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, சப்போர்ட் பண்ணுறார் அவர் ஒருவர் தான். அதனால தான் டைரெக்டாக ஆண்டவர் என்னை புரிந்து கொண்டாருன்னு நம்ம போகணும். அப்படி தான் தேவன்கிட்ட அப்படி போகணும். பேதுருவை பார்த்த பேதுரு செஞ்ச எல்லா காரியத்தையும் சீசர்கள் பார்த்துருப்பாங்க, தேவையா அவனுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை மெச்சுக்கொண்டார், நீ பாக்கியவான், நீ இல்லை, பிதாவின் ஆவி உன்னை இப்படி வெளிப்படுத்தினுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி நேர்மையாய் தைரியமாய் தேவனுக்கு முன்பாய் நாம் மனத்தாழ்மையாக நடப்போம். தேவன் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவோம். ஆமாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படியே முடிக்கக்கூடாது. இதே குறைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டோம். நம்முடைய பின்மாற்றம் இருக்கலாம், நம்மிடத்தில் ஆதியில் இருந்த அன்பு குறைபட்டிருக்கலாம். ஆண்டவரை விட்டு நாம் அவருடைய நாம மகிமைப்படணுமேங்கிற அக்கறை இல்லாமல் அவரை விட்டு நாம் பின்னாடி நம்ம ஜோதிகளை நாம் பார்க்கலாம். இதோட நடந்திருக்கலாம், குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. நம்மை அழைத்த ஆண்டவர் அப்படி அல்ல. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாய் படிங்க. 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவதுன்னு ஒரு விஷயம் எழுதியிருக்குங்க. சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேலுவின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது, மொத்தம் எத்தனை பேர் தெரியல, நான் பார்க்கல, பாருங்க. அவ்வளோ பேர் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போன உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பின்மாற்றம், ஒரு மனுஷனை தான் கெட்டா கூட பரவாயில்ல, பின்மாற்றம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குதுன்னு பாரு.
பின்மாறினவளுக்கு நிறைய சிநேகிதர் உண்டு. விடைக்கணும் நம்ம முடியும். நாம் பின்மாறிட்டோம்னா நமக்கு சபையில் நிறைய சிநேகிதர்கள் உருவாவார்கள். பேதுருக்கு நிறைய சிநேகிதர் வந்துட்டாங்க. பின்மாறி விட்டார். நானும் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். அப்படியே போயிட்டாங்க. விடியற் காலமான போது முதுகை காட்டி விட்டு நாம் போயிருக்கலாம். இயேசுவை விட்டு விட்டு நாம் ரொம்ப தூரத்தில் நின்றிருக்கலாம். நம்முடைய குறைவுகள் ஆண்டவர் நமக்கு உணர்த்தியிருந்தால் நாம் நேர்மையாக ஆண்டவரிடத்தில் வந்து எது ஒன்றா நடந்திருக்கலாம். பரவாயில்ல, அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அழைத்தவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அழைத்த தேவன் கண்ணும் கருத்துமாய் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் மட்டும் அழைக்கப்பட்டவர்கள்னு நம்ம ஆழமாய் விசுவாசம் இருந்தார் நம்முடைய எந்த குறைவுகளையும் தேவன் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடியற் காலமான போது ஒரு இருளிலே அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு? விடியற்காலம் வந்துருச்சு. இப்போ அவர்களெல்லாம் இருட்டில் போய் கூட்டம் கூடி மீன் பிடிக்க போகிறோம். பின்மாறி போனவர்கள், ஆண்டவருக்கு முதுகை காட்டிவிட்டு அவருடைய நாமத்தை குறித்து அக்கறையற்றவர்கள் எல்லாம் இருளிலே நடந்தது. சரி, நடக்கட்டும், இருட்டில் விட்டுட்டாரு. நீ கூடி பேசு, நீ குறை பேசு, முறு நீ அப்படி இப்படி நீ என்ன வேணாலும் பண்ணி, எல்லாம் இருள் என்ன வேணாலும் செய்யணும் விட்டுட்டாங்க. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாது இருந்தார்கள். 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சொல்லத்தான் செய்யணும்னு தான் எதிர்பார்க்குறேன். நீ இருளில் நீ பெரிய காரியங்களை செய்து அதை இதையும் செஞ்சிடலான்னு பார்க்குற. நான் உன்னை அழைச்சிருக்கேன். நீ ஒரு ரகசியமாய் காரியங்களை உன் இருதயத்தில் சூதுவாதா என்னமெல்லாமல் செஞ்சு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் நினைக்கிற ஒன்றும் உனக்கு ஆகப்படாது. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்தோட மக்கி போகிறதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் சபையில் சிநேகிதரை உண்டாக்குறதுக்கு மட்டும் இல்லை, என்னோட கூட இருக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அப்பொழுது என்றார். ஒன்றுமில்லைன்னு சொன்னான். 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது நம்முடைய ஆண்டவரை எனக்கு கண்ணுக்கு அப்படி இன்னைக்கு படித்த உடனே, அப்பா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற அவர் தலையை பற்றி கொண்டு வாழ்கிற கூட்டம் என்ன பாக்கியமுள்ள ஜனம். 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யாரு? டயர்ட் ஆகிட்டீங்க போல. யாரு கண்டது? சத்தமாக சொல்லுங்களேன். சீசர்கள். இந்த அப்பத்தையும் மீனையும் அங்கே செய்தது யாரு? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. இயேசு. எத்தனை குறைவுகள் நம்ம இடத்துல கண்டாலும் நம்ம போகிற போக்கில் போக்க விடுவாங்க. ஆனால் ஒன்றும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம விட்டு போய்விடும். சில நேரங்களில் நம்மளை போகிற போக்கில் போக விட்டுடுவாங்க. அங்கே ஓடி இங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி போகிற இடமெல்லாம் முட்டும். ஏன்னா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் முகத்துக்கு முன்பாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். இவங்க முதுகை காட்டினா தேவன் போய் முகத்தை காட்டினார். பிள்ளைகளேன்னு இப்படி காட்டினாங்களா இல்லையா முகத்தை? என்னது, டயர்டாக இருக்கீங்களா? எல்லாரும் முதுகை காட்டி மீன் பிடிக்க போனாங்களா இல்லையா? அவர் முதுகை காட்டினாரா முகத்தை காட்டினாரா? பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரா? முன்னாடி போய் நின்னாரா இல்லையா? முகத்தை காட்டினார். நீங்கள் எனக்கு முதுகை காட்டினா பரவாயில்ல, நான் உங்களை அழைத்தவர், நான் முதுகை காட்ட வரல, என் முகத்தை முகிப்பார், நீ பிரகாசம் அடைவர். முகத்தை பார்த்து கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மீனும் அப்பமும் சுட்டு அங்கே ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சுன்னா காலையில் எப்படி இருக்கும்? டயர்டு, பசி. இதெல்லாம் அறிந்த நல்ல ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இல்லையா? இதுலேயே தொடரப்படாது. எதில்? பின்மாற்றத்தில் முதுகை காட்டிக்கிட்டு. நான் முதுகை காட்டியிருந்தாலும் அவர் முன்னே வந்து தன் முகத்தை காட்டி, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? என்ன இருந்துச்சு? முதுகை காட்டுனா என்ன கையில் இருக்கும்? ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஒன்றும் இருக்காது. எல்லாருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் கூட அது போய்விடும்.
பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் போயிடும். அவங்ககிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவங்கள்ட்ட சந்தோஷம் சமாதானம் இருக்கான்னு கேட்டால் என்ன இல்லை. சரி வாங்க, பசியாக இருப்பீங்க, களைப்பாக இருக்கீங்க, எல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்க, வாங்க. அப்பத்தையும் அங்கே கரையில் வந்திருக்கிற போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஏற்கனவே சுட்டு செஞ்சு வச்சிருக்க அப்பத்தோட உங்கள் மீனையும் கொடுங்க, அதையும் சேர்த்து நானே சமைச்சு தர்றேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நம்முடைய கால்களை கழுவி அப்பம் விட்டு பசியாற்றி நம்மளை அவருடைய முகத்துக்கு முன்பாக வாழ வைக்க அழைக்க வந்த கர்த்தர். நாம் தூரமாய் போயிருக்கலாம், நாம் எழுந்து நிற்கலாம், நாம் தூரமாய் போயிருக்கலாம், பின்மாறி போயிருக்கலாம், அவருக்கு முகத்தை காட்டியிருக்கலாம், அவரை விட்டு விட்டு பின்னே நடந்திருக்கலாம், கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற இந்த அக்கறையும் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு மீண்டும் வந்து நமக்கு முகத்துக்கு முன்பாக நின்று, உனக்காக மரித்தேனே நான், உன்னை நான் ரட்சித்தேனே நான், என்னை விட்டு எங்கே போகிறேன், போகாத, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன்னு நான் சொல்லலையா? உன் பிள்ளைகளும் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று நான் சொல்லவில்லையா? தலைமுறை தலைமுறையாக என் கிருபை உன் மேலே இருக்கும் என்று நான் சொல்லவில்லையா? என்னை விட்டு எங்கே போகிறாய்? அப்பமும் மீனும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தம்பக்கமாய் சேர்த்து கொண்டார். அந்த பேதுரு சரித்திரம் சொல்லுகிறது, வேதத்தில் இல்லை, சரித்திரம் சொல்லுகிறது, என் எஜமானன் சிலுவையிலே நேராய் அடிக்கப்பட்டார். என்னை தேடி வந்த இயேசு, என் கர்த்தர், என் ராஜாதி ராஜா, என்னுடைய பின்மாற்றம் சோர்வு என்னை அழைப்பெல்லாம் மறந்து போன பாவியான என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த என் ஆண்டவரை போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகளாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார் என்று சரித்திரம் சொல்லு. நம்ம எவ்வளவு பின்மாற்றமாய் குறைவாய் இருந்தாலும் பிரியமானவன், ஒரு சில வினாடிகள் ஆண்டவர் பக்கமாய் அவருக்கு முன்பாக வந்து நிற்போமா? இப்போ